கேக்குதா கிளியரா? கேக்குதுடா. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து கன்சிடரேஷன்ஸ் ஃபார் கிளைண்ட்ஸ் வித் க்ரானிக் டிசீசஸ். ஸோ இன்னைக்கு ஹார்ட் டிசீஸு, டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிசீஸ்க்குமே வந்துட்டு அந்த டிசீஸ் என்னது, அது பாடியில் என்ன பண்ணும், அதோட ஆரிஜின் எங்கேருந்து வருது ரஃப்லி, அதுக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், ட்ரைனிங் என்ன, நியூட்ரிஷன் என்ன பண்ணணும், ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ட் ஃபார் வாட் த டிசீஸ் இஸ், அந்த டெஃபினிஷன் மட்டும்தான் வந்து இட் இஸ் மோர் லைக் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். மற்றது எல்லாமே வந்து சும்மா ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கும். யூ வில் ஹாவ் டு ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் தோஸ் கைட்லைன்ஸ். ஒரு டிசீஸ்க்கும் என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபார் எக்ஸசைஸ்னு யூ வில் ஹாவ் டு மெமரைஸ் தோஸ் திங்ஸ் பிகாஸ் இட் கீப்ஸ் வேரிங் எவ்ரி கப்புள் ஆஃப் இயர்ஸ். அந்த கவர்மெண்ட்லேருந்து யூஎஸில் இருக்கிற இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த கைட்லைன்ஸ் மாறிக்கிட்டே வரும். ஸோ யூ ஹாவ் டு சார்ட் ஆஃப் மெமரைஸ் தோஸ் கைட்லைன்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக டிசீசஸ்ன்னு பார்க்கும்போது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் ஆர் த மேஜர் காசஸ் ஆஃப் டெத். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று இட் இஸ் புவர் டயட், அப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஸ்மோக்கிங். தீஸ் ஆர் த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகே. இப்போ ஆஸ் பர்சனல் ட்ரெயினர்ஸ் we are only supposed to be working with healthy clients. Okay, ஏற்கனவே டிசீஸ் இருக்கிற clients வந்து we are not qualified to train them generally, but situation is such that அதுக்குன்னு தனியாக யாரும் படிச்சுட்டு வரதில்லை. லைக் கிளினிக்கலாக பர்சனல் ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி யாரும் படிச்சுட்டு வரதில்லை. அது மோர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க தே கேன் டூ இட் லீகலி. யூஎஸில் இருக்கிறனால யூஎஸ் பேஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்துட்டு பர்சனல் ட்ரெயினர் ஷுட் ஒன்லி பி ஒர்க்கிங் வித் அப்பரண்ட்லி ஹெல்தி கிளைண்ட்ஸ். இந்தியாவில் அந்த பிரச்சனை கிடையாது. யூ கேன் ஒர்க் வித் டயபிட்டிஸ் ஆர் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ் as long as you know what you are doing. ஓகே. ஸோ ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கும் பார்த்தோன்னா யூ வில் பி டூயிங் அன் இனிஷியல் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். ஓகே. என்ன ஹெல்த் கண்டிஷன் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்க ஹிடன் கண்டிஷன்ஸ் இருக்கும், நம்ம அவங்களுக்கு தெரியாது. அது ஜென்ரலாக ஒரு அந்த இனிஷியல் ஸ்க்ரீனிங்கில் வந்துட்டு யூல் ஹாவ் டு ட்ரை ஐடென்டிஃபைங் இட். சப்போஸ் ஏதாவது ஐடென்டிஃபை ஆகிருக்கு அப்படின்னா பார்த்தோன்னா the trainer will decide if client needs approval from the healthcare professional. ஸோ ஒரு டாக்டர் யாராவது வந்துட்டு ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். சப்போஸ் டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ஒரு டாக்டர் அப்ரூவல் கொடுத்துட்டா தான் வந்துட்டு பர்சனல் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். ஜென்ரல் லீகல் கைட்லைன்ஸ் இதெல்லாம். ஓகே. யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் ஏஸ் எக்ஸாமில் தே சின்ஸ் இட் இஸ் அன் அமெரிக்கன் பேஸ்ட் எக்ஸாம், அவங்க வந்துட்டு தே ரிக்வெஸ்ட் certain standards. அதில் ஒன் ஆஃப் those standards is ஏற்கனவே டிசீஸ் இருக்கிறவங்க வந்துட்டு they have to get clearance from the doctor. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் யாராவது ஓகே சொன்னால் தான் அவங்க வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி they will obtain a medical clearance before proceeding with assessment. ஸோ அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இனிஷியல் ஸ்க்ரீனிங் பண்ணலாம், அசஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்க்ரீனிங் வந்து என்னது, சும்மா அந்த ஒரு பார்க்யூ இதில் வச்சுட்டு கொஸ்டின்ஸ்லாம் வாங்கி ஆன்சர் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் அசஸ்மெண்ட்னு சும்மா ஒரு ஸ்குவாட் அசஸ்மெண்ட்டு, ஒரு வாக்கிங் அசஸ்மெண்ட்னு பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட டாக்டரோட மெடிக்கல் கிளியரன்ஸ் தேவை. ஓகே. அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து தே வில் கிவ் த அப்ரூவல். என்ன ரஃபாக எக்ஸசைஸ் கைட்லைன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இந்த ஹார்ட் ரேட் ரேஞ்சில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு அதுக்கு ஏற்ற ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட ரெஃபர் பண்ணி விடுவாங்க. டாக்டர்ஸ் வந்து கிளைண்ட்ஸை ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட்னு ஒரு ஜாப் பொசிஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் அவங்க டாக்டர் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்கிறத அப்படியே ஒரு ட்ரெயினரோட லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்துட்டு யூ வில் ஃபாலோ இட். ஓகே.
ஸோ பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் adhere to the guidelines and restrictions provided. என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி ஷுட் ரெகுலர்லி அப்டேட் கிளைண்ட்ஸ் ரெக்கார்ட். ஸோ கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு செஷனில் என்ன ஆச்சு, சப்போஸ் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்களா, ஏன்னா இந்த டிசீஸ் கண்டிஷன்ஸ்னால நார்மலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி பாடி பிஹேவ் பண்ணாது. சும்மா லைட்டான எக்ஸசைஸ்க்கு சம்டைம்ஸ் டயர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, சோப் நோட்ஸ்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. சோப் நோட்ஸ், SOAP, ஒன்றுத்துக்கும் ஃபுல் ஃபார்ம் இருக்குது. சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ், அசஸ்மெண்ட், பிளான். ஸோ சோப் நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் டாக்குமெண்ட் பண்ணணும் கிளைண்ட்டோட ப்ரோக்ரஸ். சப்ஜெக்டிவாக என்னென்னா கிளைண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். அப்ஜெக்டிவாக வந்துட்டு ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், ஹைட், வெயிட், பாஸ்டர், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். அசஸ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணீங்க அது ஒரு சம்மரியாக வந்து என்ட்ரி பண்ணிடணும். அதே மாதிரி பிளான் ஆஃப் ஆக்ஷன், என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னு அதையும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சிடணும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசீஸ் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்து மோர் ஆஃப் ஆர்ட்ரீஸில் வர ஒரு கண்டிஷன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கு பாருங்கள் டயக்ராம். இது வந்து அந்த ஆர்ட்ரிஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட பைப் மாதிரி இருக்கும். அது வழியாக தான் பிளட் வந்து கோஸ் இன் ஆர் கம்ஸ் அவுட். ஒரு ஆர்ட்ரீஸில் வந்துட்டு இட் கோஸ் அவே ஃப்ரம் த பாடி, வெயின்ஸ் வழியாக இட் கம் ஆர்ட்ரீஸ் வழியாக இட் கோஸ் அவே ஃப்ரம் த ஹார்ட், வெயின்ஸ் வழியாக இட் கம்ஸ் டுவர்ட்ஸ் த ஹார்ட். சரியா, ரெண்டுமே வந்துட்டு பிளட் வெசல்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு நார்மல் ஆர்ட்ரி வந்துட்டு இப்படி தான் நல்லா க்ளீனாக இருக்குது. சரியா, ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு டேமேஜ் ஆர்ட்ரின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க, இந்த இடம், இந்த இடத்துலலாம் டேமேஜ் ஆகிடும். அதர் த்ரூ ஸ்மோக்கிங் ஆர் லைஃப் ஸ்டைல் ஆர் கொலஸ்ட்ரால் எல்லாமே பிளட்டில் வந்துட்டு பிளட் வந்து கேரி பண்ணிட்டு போகும் இது வழியாக. ஸோ பிளட்டில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிளட் வந்துச்சுன்னா இந்த வால் வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு பிளட்லேருந்து இருக்கிற ஃபேட் எல்லாமே வந்து இங்கே போய் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ சேர்ந்து என்ன ஆகும்னா அது பிளாக் ஆகிடும். ஸ்லோவாக பிளாக் ஆனதுக்கப்புறம் என்னென்னா பிளட் வந்துட்டு ஹார்ட்டுக்கு போகாது, பிரெயினுக்கு போகாது. இல்லைன்னா குறைஞ்சிரும். ஏன்னா இந்த பாருங்கள் கேப் கம்மியானதுனால அந்த கேப் வழியாக கொஞ்சோண்டு பிளட் தான் உள்ளே போக முடியும். ஸோ பிளட் வந்து ரொம்ப வைட்டல், ஏன்னா பிளட்டுக்குள்ளே தான் ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஸோ பிளட்டு போகாததுனால ஆக்சிஜனும் போகாது. ஸோ அதனால வந்துட்டு ஹார்ட் அண்ட் பிரெயினில் வந்துட்டு எனி மேஜர் இன்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹார்ட்டில் நடந்துச்சுன்னா அது வந்து இட் இஸ் அ ஹார்ட் அட்டாக். அதே பிரெயினில் நடந்துச்சுன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரோக். ஓகே, ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை இல்லை, ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் ஆகுது. பிரெயினுக்கு பிளட் சப்ளை இல்லை, ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்னா ஸ்ட்ரோக் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ஹார்ட் ரிலேட்டடாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரோக் பார்ப்போம். ஓகே, கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னாலே வந்து we are talking about atherosclerotic heart disease. ஸோ ஹார்ட்டை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். Characterized by narrowing of the coronary artery that supplies the heart with blood and oxygen. ஸோ இந்த நேரோ ஆகுது பாருங்க, இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இன்ஃப்ளமேஷன் ரெஸ்பான்ஸ் within the artery wall resulting from an initial injury. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வாலில் வந்து ஒரு இன்ஜுரி ஆகிடுது. இன்ஜுரி ஆகி அந்த டேமேஜ் ஆகி ஸ்மூத்தாக இருக்கிற இடத்துல நல்லா பள்ளமாக ஆகிடும், இல்லைன்னா அது டேமேஜ் ஆகிடும் அந்த இன்னர் லேயர். அது இன்னர் லேயர் டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஹை பிளட் ப்ரெஷர், எலிவேட்டட் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், எலிவேட்டட் கொலஸ்ட்ரால், எலிவேட்டட் குளுக்கோஸ், ஹை குளுக்கோஸ் சுகர் லெவல்ஸ் அதிகமாகவே இருக்குன்னா இதனால் வந்துட்டு அது அந்த இன்னர் வால் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி சிகரெட் கன்சம்ஷன் இருந்தாலும் அந்த இன்னர் வால் டேமேஜ் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்ஸ் ஜென்ரலாக பார்த்தோன்னா they frequently occur from the result of rupture of plaques. ஸோ என்ன ஆகும்னா இந்த சப்போஸ் இந்த இது அக்யூமுலேட் ஆகிருக்கிட்டு இருப்பாருங்க,
இது வந்துட்டு சப்போஸ் சடனாக ரப்ச்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு பீஸ் வந்துட்டு நேராக அப்படியே திருப்பி இது வழியாக பிளட் வெசல் வழியாக நேராக போய் ஹார்ட்டில் போய் ஒரு பிளாக் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்துட்டு சப்போஸ் இது வந்து ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆர்டரியா கூட இருக்கலாம், இல்லைன்னா லெட்ஸ் சே கையில் இருக்கிற ஆர்டரியா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கையில் இருக்கிற ஆர்டரியில் இங்கே வந்து இன்ஜுரி ஆர்டரிக்குள்ளே டேமேஜ் ஆகி இந்த ஒரு பிளேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது உடஞ்சி இது பிரேக் ஆகி நேராக ஹார்ட்டுக்கு திருப்பி போய் ஹார்ட்டில் போய் பிளாக் ஆகலாம். ஓகே, நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் வந்துட்டு கொரோனரி ஆர்டரி டிசீஸ் தான் இந்த வேர்ல்டு. ஓகே, ஸோ இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, அதுதான் வந்துட்டு எட்டியாலஜி. வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் கண்டிஷன்? Atherosclerosis is the underlying cause of cerebral and peripheral artery disease. So atherosclerosis அதுதான் வந்து இந்த accumulation of plaque in the inner wall of the arteries, அதுதான் வந்து atherosclerosis. So manifestation of atherosclerosis include angina, chest pain, heart attack, stroke, claudication. Claudication வந்து pain in the arm or leg caused by cramps. blood flow கம்மி ஆகுறதுனால கால்லையும் கையிலையும் வந்து பெயின் வரும், அது வந்து claudication சொல்லுவாங்க. ஸோ atherosclerosis ஆச்சுன்னா இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி dyslipidemiaன்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இட் significantly contributes to the development of atherosclerosis. dyslipidemia பற்றி இதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு கண்டிஷனாக பார்ப்போம். ஸோ இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதனாலலாம் வந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்காகவே வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருந்துச்சுன்னா சில்ட்ரனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜெனட்டிக்காகவே ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா, டயபெட்டிஸ், ஏஜ் ஆக ஆக கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். டிஸ்லிபிடெமியா இருந்துச்சுன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் லைஃப் ஸ்டைல், ஸோ புவர் டயட், ஸ்மோக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாமே இருந்துச்சுன்னா கூட அத்திரோஸ்க்ளரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நியூட்ரிஷன் என்ன மாதிரின்னு பார்த்தோன்னா 5 primary and 3 secondaries ஆர் ஐடென்டிஃபைட், செகண்டரி மெட்ரிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பண்ணணும் ஃபார் நியூட்ரிஷன் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சார்ட் ஆஃப் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்பர்ஸ், பட் மோஸ்ட்லி இட் வில் பி த சேம் ஃபார் ஆல் டிசீசஸ். Okay, fruits and vegetables more than or equal to 4.5 cups every day. Fish and shellfish 2 servings of 3.5 ounce. ஸோ 2 சர்விங் தனியாக பிரித்து சாப்பிட சொல்கிறாங்க. 3.5 ounce வந்து ஒரு ounce வந்து 30 grams வரும். ஓகே, ஸோ 3 poundsனால் வந்துட்டு 3 ounces வந்து 30, 90, 100 grams வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 100 grams ஃபிஷ்ஷு 2 தடவை சாப்பிடணும். ஸோ 200 grams சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, மோர் தேன் 200 grams. ஓகே, சோடியம், உப்பு வந்துட்டு லெஸ் தேன் 1500 mg. சுகர் வந்து சுகர் ஸ்வீட்டன்ட் பெவரேஜஸ், ஸோ கோகோ கோலா மாதிரி இருக்கிறதுலாம் லெஸ் தேன் 36 ஃப்ளூயிட் ounces இருக்கணும். ஹோல் கிரெயின்ஸ் மோர் தேன் 3 times 1 ounce, ஸோ கிட்டத்தட்ட 90 grams ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிடணுன்றாங்க. அதே மாதிரி 1 ounce of nuts and seeds, 30 grams of nuts and seeds, half a cup of legumes, processed meat like fresh meat சாப்பிடலாம், பட் processed meat வந்து மினிமலாக சாப்பிட சொல்கிறாங்க. அதே மாதிரி saturated fat less than 7% of the total energy intake. இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், 5 primary and 3 secondary metrics. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா physical inactivity is a major independent risk factor. ஸோ coronary artery disease இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் மாடரேட் இன்டென்சிட்டி அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ அட்லீஸ்ட் 150 minutes per week. இந்த நம்பர் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இது வரைக்குமே. 150 minutes per week வந்து எப்படியாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் வழியாக கொண்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் 2 days per week வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண சொல்கிறாங்க all muscle groups. Okay, exercise is a critical part for the of the treatment regime for people with coronary artery disease. So coronary artery disease இருக்கிறவங்களுக்கு exercise வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஜிம். ஸோ இப்போ பார்த்தோன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் யாருக்காவது வந்துருச்சு
அப்படின்னா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து ஓல்டன் ஜென்ரேஷன் லைக் ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 6 வீக்ஸ் ஆஃப் பெட் ரெஸ்ட் அப்படின்றவாங்க. ஓகே. ஸோ பட் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் என்ன ரீசெண்ட் ரிசர்ச் ஒன்று எக்ஸசைஸ் சயின்ஸில், இன்னொன்று வந்து குவாலிட்டி ஆஃப் த சர்ஜரிஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் ஓப்பன் ஹார்ட் வந்து கட் பண்ணி ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு தே வுட் டூ த சர்ஜரி. இப்போ வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து ஹீலிங் ப்ராசஸே வந்து ஃபாஸ்டர் ஆகிடுச்சு. ஆனால் பேஷண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஹீலிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ 6 வீக்ஸ் வரைக்கும் பெட் ரெஸ்ட் வந்து இப்போ வந்து கரண்ட் ரிசர்ச்சில் தேவையில்லை, as long as டாக்டர் கிளியரன்ஸ் கொடுத்துட்டேன்னா. ஓகே. ஸோ சம் கிளைண்ட்ஸ் மே பி ரெஃபர் டு சூப்பர்வைஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கார்டியக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து இது வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஜிம்முக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெட்டர் வந்து நம்ம கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் ஒரு 3 months 2 months வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தே கேன் ஜாயின் ஃபார் பர்சனல் ட்ரைனிங் அந்த மாதிரி. ஸோ கார்டியாக் ரீஹாப் ப்ராப்ளம்ஸ் யார் பண்ணுவான்னு பார்த்தோன்னா கிளினிக்கல் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. பர்சனல் ட்ரைனர்ஸ் அதை பண்ணக்கூடாது. ஸ்பெஷலி வந்து அட் ரிஸ்க் ஸ்டேஜஸில், ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஒரு கண்டிஷன் வந்து உடனே சம்திங் லைக் ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகி ஒரு 1 to 2 months அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் வந்து அந்த ஹார்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் வந்து அவங்களே ஒரு லேப் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்தியாவில் இது கிடையாது, பெருசாக பண்ணுறதில்ல, பண்ணுறாங்களான்னு தெரியல. யூஎஸில் வந்து இது ரொம்ப காமன். கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் வந்து அவங்க ஒரு த்ரெட்மில் வச்சுருப்பாங்க. த்ரெட்மில்லே வந்துட்டு ஹார்ட் ரேட் மானிட்டர் வச்சுட்டு இசிஜி வச்சுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சுனாலே எக்ஸசைஸை குறைச்சிருவாங்க டில் அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து பெட்டராகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட்ஸ் வந்து தேல் கோ டு தி ஜிம். ஓகே. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மெனி பேஷண்ட்ஸ் ஆர் நாட் ரெஃபர்ட். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ட்ரைனர்ஸும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் ஆல் யூஎஸில் இருக்கிற இதை சொல்கிறாங்க. ஓகே. ஃபிசிஷியன்ஸ் அண்ட் அதர் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் ஷுட் ப்ரொவைட் த trainer with basic exercise program parameters. ஸோ டாக்டர்ஸில் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து ட்ரெயினர்ஸ்க்கு ஒரு ஹார்ட் ரேட் லிமிட் ஒரு 120 beats per minute தாண்டி நீங்கள் போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு லிமிட் கொடுத்துட்றாங்க. எக்ஸசைஸ் லிமிட்டேஷன்ஸ், இந்தந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் கைட்லைன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கிளினிக்கல் எக்ஸசைஸ் டெஸ்ட் ரிசல்ட்ஸு, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, கரண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வருது அதை பேஸ் பண்ணி கைட்லைன்ஸ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் கைட்லைன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் clinical status of the client and is most appropriate for personal trainers to work with low risk clients, okay, who have stable cardiovascular and physiological response. So personal trainers என்ன சொல்றாங்க, low risk clients ஓட தான் ஒர்க் பண்ணணும்ன்றாங்க. ஸோ லோ ரிஸ்க்னா எந்த மாதிரி கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அன்காம்ப்ளிகேட்டட் கிளினிக்கல் கோர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ சர்ஜரி பண்ணாங்கன்னா சர்ஜரியிலே வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஹை ரிஸ்க் கேஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ சர்ஜரி வந்து காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா அவங்க வந்து லோ ரிஸ்கில் வந்துடுறாங்க. ஓகே. அதே மாதிரி நோ எவிடன்ஸ் ஆஃப் ரெஸ்டிங் ஆர் எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் இஸ்கேமியா. ஸோ எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் செஸ்ட் பெயின் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுனாலே வந்து they come under low risk. Okay. Functional capacity more than 7 metabolic equivalents. Metabolic equivalent one metabolic equivalent equal to எவ்வளோ ஞாபகம் இருக்கா? நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். யாருக்காவது தெரியுமா? எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். 1 metabolic equivalent, 1 met. அது வந்து 3.5 ml of oxygen. Okay, 1 met is equal to 3.5 ml of oxygen. ஸோ அது வந்து 7 times கெப்பாசிட்டி வந்து இருந்துச்சுன்னா வந்து they are at low risk. அதே மாதிரி நார்மல் வென்ட்ரிகுலர் ஃபங்க்ஷன் வித் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் greater than 50%.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க, டாக்டர்ஸ் அண்ட் ஃபிசியாலஜிஸ்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அந்த கிளைண்ட் வந்து லோ ரிஸ்கில் இருப்பாங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே முக்கியம், ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். யார் வந்து லோ ரிஸ்க், எந்த கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, most low risk clients can also benefit from improvement of muscular strength and muscular endurance. So low risk clients வந்து muscular and strength and endurance training பண்ணாலே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ப்ராப்பர் டெக்னிக் அவங்களுக்கு சொல்லி தரணும், which includes breathing technique and பெயின் ஃப்ரீயாக ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி சின்ஸ் உங்களுக்கு ஹார்ட் கண்டிஷன் இருக்கிறனால வால்சால்வா மென்யூவர் வந்து we should avoid. வால்சால்வா மென்யூவர் வந்து என்ன, நம்ம ஸ்குவாட் பண்ணுறோன்னா நல்லா ப்ரீத் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்குவாட்ஸ் பண்ணுறோன்னா நல்லா ப்ரீத் இன் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுவோம், பிரெத்தை ஹோல்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கேருந்து எபிக்ளாட்டிஸ் சொல்லுவாங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணும்போது க்ளோஸ்ட் எபிக்ளாட்டிஸ் மூலயமா வில் பி ப்ரீதிங் அவுட், இன்னும் அப்படி ப்ரீத் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த டைட்டாக பாடியை வந்துட்டு ஏர் டைட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்துட்டு இட் இஸ் கால்ட் வால்சால்வா மென்யூர். அது வந்து என்ன பண்ணோம்னா இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், செஸ்ட் வாலில் இருக்கிற கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஏற்றும். சரியா? ஸோ ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த வால்சால்வா மென்யூவர் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ் கைட்லைன்ஸ், ஜென்ரல் கைட்லைன்ஸ் 1 to 3 sets 10 to 15 reps 8 to 10 எக்ஸசைசஸ் பண்ணணும். மேஜர் மசில் குரூப்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி 2 to 3 times a week பண்ணிடணும். ஹார்ட் ரேட் வந்து பார்த்தோன்னா சம்வாட் ஹார்ட் ரேஞ்சில் தான் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணோம், விச் இஸ் லைக் 6 to 20 ஸ்கேலில் 12 to 13 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹார்ட் ரேட் பார்த்தோன்னா VT1 விட கம்மியாக இருக்கணும். டாக்டர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ட்ரெயினர்ஸ் வந்து முக்கியமாக தே ஷுட் நோ தி அப்நார்மல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஏதாவது வந்து லைட்டாக கேராக, இப்போ த்ரெட்மில்லில் வாக் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட ஓரியன்டேஷன் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், த்ரெட்மில்லில் அங்கேயும் இங்கேயும் வாக் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் வாக் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்ஓரியன்டாக இருந்ததுன்னா, கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெட் பொசிஷன் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும், டிசீனஸ் இருக்கும், லைட் ஹெட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உடனே வந்து யூ ஷுட் ஸ்டாப் தி எக்ஸசைஸ். இதே சிம்டம்ஸ் வந்து ஃபிட் பர்சஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணுன்றாங்க. ஸோ எமர்ஜென்சி மெடிக்கல் சிஸ்டம் என்னென்னா, இப்போ யூஎஸில் வந்து ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு, அதாவது கிளைண்ட் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாருமே டிபெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை பொறுத்து இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடணும். அது வந்து ஸ்டெப் 1 மாதிரி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் வந்துட்டு யூ ஷுட் கோ அக்கார்டிங் டு த ரூல்ஸ். இது எல்லாமே சேர்ந்து அவங்க அந்த மெடிக்கல் அந்த ஆம்புலன்ஸ் டீம் வந்து பேஷண்ட்டை பிக்கப் பண்ணிட்டு போகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் சிஸ்டம் அந்த ஒரு இதுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ சிம்டம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணிடணும். அண்ட் கிளைண்ட்டோட டாக்டர் வந்து நோட்டிஃபை பண்ணிடணும். Teach clients to recognize signs and symptoms that indicate they should stop exercise. ஸோ கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லி தரணும் என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் பார்த்த உடனே எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணணும்னு கிளைண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ இதே தான் வந்து அந்த ஜென்ரல் கைட்லைன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஃபார்மில் போட்டு வச்சுருக்குறாங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி அட்லீஸ்ட் 3 times, ப்ரிஃபர்ட் 5 times, 1 to 10 minutes எக்ஸசைஸில் செஷன்ஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். Intensity moderate 40 to 80%, 12 to 16 on 6 to 20 scale. And heart rate should remain at least 10 beats per minute below the heart rate associated with ischemic threshold. ஸோ அந்த இஸ்கெமிக் த்ரெஷோல்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் சயின்டிஸ்ட் வந்து ஃபிசியாலஜிஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேருந்து 10 beats per minute கம்மியாக தான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் கைட்லைன்ஸ் வந்து ரஃபாக கொடுத்துருப்பாங்க. யூ கேன் கோ த்ரூ தீஸ். என்ன ஃப்ரீக்வன்சி பண்ணணும், என்ன இன்டென்சிட்டி, வாட் டைம், எவ்வளோ டியூரேஷன் பண்ணணும், வாட் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் அண்ட் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும். கார்டியோக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் எல்லாம் சேம் தான். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் ஆர் ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன். 90 to 95% பீப்புளுக்கு வந்து இதுதான் இருக்கும். இதோட ரீசன் எதுக்கு வருதுன்னு வந்துட்டு கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரியாது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும், பட் எது ரீசன் நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியாது. ரிமைனிங் 10%, 5 to 10% பார்த்தோன்னா காஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மேபி கிட்னி டிசீஸ் இருக்கும், அதனால வந்து ஹைப்பர் டென்ஷன் வரும். ஸோ இப்போ இது எவ்வளோ பேருக்கு இருக்குது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாடி இருந்த கைட்லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 140 to 140/90 mmHgன்னு சொல்லுவாங்க பிளட் ப்ரெஷர். சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 140, 90 வந்து டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். ஓகே, இதுதான் முன்னாடி இருந்த கைட்லைன்ஸு. இப்போ பார்த்தோன்னா WHO வந்து இந்த கைட்லைன்ஸை மாற்றிட்டாங்க. ஸோ 130/18 மாற்றிட்டாங்க. ஸோ முன்னாடி 140/19 இருக்கும்போது நிறைய பேர், கம்மியான பேர் தான் இருந்தாங்க. பிளட் ப்ரெஷர் ஒரு கண்ட்ரியில் வந்து இவ்வளோ பேர் பிளட் ப்ரெஷர்னு பார்க்கும்போது நிறைய பேர் கம்மியாக தான் இருந்தாங்க, 140. ஏன்னா நிறைய பேருக்கு 140 போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாக ரெஸ்டிங் பீரியடில். இப்போ வந்து 130/18 போட்டனால நிறைய பேர் வந்து ஆர் பீங் கிளாசிஃபைட் அஸ் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ். ஓகே, ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் டயக்னோஸ்ட் வித் பிளட் ப்ரெஷர் நவ். ஸோ இப்போ மோஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து இட் கேன் பி ட்ரீட்டட் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இன்ஸ்டெட் ஆஃப் மெடிசின். ஸோ மெஜாரிட்டியான கண்டிஷன்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், டயட்டு, எக்ஸசைஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே வந்துட்டு பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதுலேயும் பிக்கெஸ்ட் இம்பேக்ட் பார்த்தோன்னா டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கேட்டகரி டேபிள். ஸோ நார்மல் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 120 சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர், டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து லெஸ் தென் 80. எலிவேட்டட் அப்படின்னா 120 to 129 இருக்குது. ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன். இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ 130லேருந்து 139 mmHg. mmHgன்னா என்னென்னா மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மர்க்யூரி. ஸோ இப்போ அந்த பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுற எக்யூப்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு நீட்டமாக இருக்கும். அதை அப்படியே தூக்கி விட்டுட்டு கஃப்பை வந்துட்டு கையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு லிக்விட் வந்து அப்படியே மேலே ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து மர்க்யூரி. ஸோ அது எங்கே போய் நிற்கிதுன்னு பார்ப்பாங்க. அதுதான் வந்து 120, 80 அந்த மாதிரி ரீடிங்ஸ் காட்டும். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 1க்கு என்ன நம்பர்ஸ், ஸ்டேஜ் 2க்கு என்ன நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ரீசன், எதனால ஹைப்பர் டென்ஷன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது, என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஓகே, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா வரும் பிளட் ப்ரெஷர், பாடி வெயிட் அப்நார்மலாக இருக்குது, ஸ்லீப் ஒழுங்காக இல்லை, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் யூ கெட் ஓல்டர் வந்து பிளட் ப்ரெஷர் வரதுக்கு சான்சஸ் அதிகம், எக்ஸசிவ் சோடியம் இன்டேக் இருக்குது, நிறையா சால்ட் சாப்பிட்டோன்னா வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்க்ரீஸ்ட் ஆல்கோஹால் இன்டேக் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஆல் தீஸ் ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் hypertension. Family history. If hypertension increases the probability of developing hypertension, and men develop hypertension earlier than women. So family history இருந்துச்சுனாலும் வந்து blood pressure வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மென்னுக்கு வந்து சீக்கிரமாகவே டயபிட்டிஸ் blood pressure வரும் than compared to women. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு ப்ரைமரி ரிஸ்க் ஃபேக்டர், ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆர் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் வாட் எவர். அதே மாதிரி பாடி வெயிட் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர், ஸ்லீப் காமன் ரிஸ்க் ஃபேக்டர், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக்காக வந்து அப்பா அம்மா
ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா மெடிசின் யூஸ் பண்ணலாம், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசின். ஸோ லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன் தான் வந்து நம்மளோட ஸ்கோப்புக்குள்ளே வரும். ஸோ அதில் என்னென்னலான்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு லூஸ் வெயிட், ரெடியூஸ் ஆல்கோஹால், எக்ஸசைஸ் ரெகுலர்லி, ரெடியூஸ் சால்ட், maintain adequate levels of potassium, magnesium and calcium, and stop the use of tobacco. Smoking வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். Non-medical anti-hypertensive strategies can be just as effective as medication. ஸோ மெடிசின் கொடுத்து பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கு அளவுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே கூட குறையும். தட் டூ ஃபார் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் எல்லாமே. ஓகே, இஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ஃபெயில் டு ரெடியூஸ் பிபி ஆஃப்டர் 3 to 6 months, தென் மெடிகேஷன்ஸ் ஆர் ப்ரிஸ்கிரைப்ட். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே எதுனா 3 to 6 monthsக்குள்ளேயே பிளட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வச்சு. ஸோ அதே மாதிரி டயட்டை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் டென்ஷனுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் வச்ச ஒரு டயட்டே இருக்குது. அது பேர் டேஷ் டயட்டு, டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன், DASH, டேஷ் ஈட்டிங் பிளான்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டேஷ் ஈட்டிங் பிளானுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, கன்சியூம் ஹை ஃபைபர், பொட்டாசியம் via fruits and vegetables and whole grains, reduce sodium, reduce total and saturated fat and get adequate protein. இதெல்லாம் ஜென்ரலாக இப்போ நம்ம ஃபேட் லாஸ்ன்னு வரும்போதே வந்து இதுதான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். என்ன எக்ஸப்ட் வந்து இது ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்க. பொட்டாசியமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ், தென் ரெடியூஸ் சோடியம் இன்டேக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ். இதெல்லாம் சேர்ந்தது வந்து டேஷ் டயட். ஓகே, exercise has both acute and chronic effect on blood pressure along with heart rate. So exercise வந்து நீங்க பண்ணீங்கன்னா it has an effect on your heart rate, which has an effect on the blood pressure overall. ஒரு சிங்கிள் எக்ஸசைஸ் செஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 to 50 minutes நீங்கள் இன்டென்ஸாக 10 to 50 minutes ஒரு எக்ஸசைஸ் செஷன் பண்ணுறீங்க, which is like 40 to 100% of VO2 max. நீங்கள் இதை பண்ணீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து 5 to 7 mmHg வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு டெம்பரரிலி. அக்யூட்லி பார்த்தோன்னா டெம்பரரிலி வந்து டியூ டு ட்ரைனிங் எஃபெக்ட், டெம்பரரிலி வந்து இட் கெட்ஸ் ரெடியூஸ்ட். அண்ட் போஸ்ட் எக்ஸசைஸ் டிக்ளைன் இன் பிபி கேன் பர்சிஸ்ட் ஃபார் அப் டு 24 hours. ஸோ நீங்கள் ஒரு ட்ரைனிங் செஷன் பண்ணி டியூரிங் ட்ரைனிங் வந்து ஆஃப்கோர்ஸ் பிளட் ப்ரெஷர் ஏறும். ஓகே, பட் செஷன் முடித்த உடனே பார்த்தோன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிது, 5 to 7 beats per minute குறையுது. அதே வந்து செஷன் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 24 hours வரைக்கும் அது அந்த பிளட் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த பெர்மனெண்ட்டாக ரெடியூஸ் ஆன சான்சஸ் இருக்குது. இதனால தான் வந்து அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் வந்து ட்ரைனிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணிட்டோன்னா உங்கள்ட்ட பிளட் ப்ரெஷர் வந்து அட்லீஸ்ட் 24 hours வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு 24 hours கழிச்சு இஃப் யூ கீப் டூயிங் எவ்ரி ஆல்டர்னேட் டே பண்ணால் கூட யுவர் பிளட் ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் சஸ்டெயின்ட். ஓகே, ஸோ கம்பைன்ட் cardiorespiratory and muscular training appears to produce a similar reduction in blood pressure. ஸோ கார்டியோ அண்ட் மசில் ட்ரைனிங் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் கூட சிமிலர் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் வால்யூம் ஆஃப் cardiorespiratory training that has consistently shown to reduce systolic and diastolic blood pressure is 150 minutes per week. ஸோ எவ்வளோ ட்ரைனிங் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 150 minutes per week ஆர் மோர் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்லிட்டு இந்த 150 நம்பரை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெக்கமெண்டட் எக்ஸசைஸ் இஸ் ரெகுலர்லி moderate exercise 30 minutes 5 days. ஸோ 30 into 5 150 அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. மாடரேட் இன்டென்சிட்டியில் பண்ணால் போதும். அதே மாதிரி cardiorespiratory ட்ரைனிங் ஷுட் பி சப்ளிமெண்டட் வித் மசில் ட்ரைனிங் அட்லீஸ்ட் 2 times a week. வாரத்தில் அட்லீஸ்ட் 2 sessions வந்து ஃபுல் பாடி எல்லா மசிலும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் 2 times a week ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். தட் யூ கம்பைன் வித் cardio training which is 30 minutes 5 days a week. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
வெயிட் ரிடக்ஷன் பண்ணனா இவ்வளோ குறையுது, டேஷ் டயட் பண்ணனா இவ்வளோ குறையுது, சோடியம் குறைச்சனா இவ்வளோ குறையுது பிளட் ப்ரெஷரு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணனா உங்கள்ட்ட பர்மனெண்ட்டாக இவ்வளோ குறையுது, ஆல்கோஹாலை ரெடியூஸ் பண்ணனா இவ்வளோ குறையுது உங்கள்ட்ட. இந்த நம்பர்ஸ்லாம் கூட யூ ஷுட் மெமரைஸ். ஓகேயா? ஸோ இப்போ சப்போஸ் ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸசைஸ் அண்ட் நியூட்ரிஷன் பண்ணி உங்கள் பிளட் ப்ரெஷர் குறையலை அப்படின்னா வந்து டாக்டர்ஸ் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஜென்ரலாக. ஓகே, ஸோ அதில் சம் ஆஃப் த மெடிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் அண்ட் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். இது ரெண்டுமே வந்துட்டு ஹார்ட்டோட ரெஸ்பான்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அதனால் வந்து கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் காஸ் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அண்ட் போஸ்ட் எக்ஸசைஸ் ஹைப்போடென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் வந்து பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு ஹைப்போடென்ஷன் வரணும். ஸோ டென்ஷன் வந்து குறையணும், ப்ரெஷர் வந்து குறையணும். ஓகே, அதுக்கேற்ற மெடிகேஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். அது என்னன்னா, நீங்கள் சப்போஸ் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஓகே, சடனாக நீங்கள் நிமிர்ந்து உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து சடனாக ட்ராப் ஆகும். ஸோ அதுவே வந்து கொஞ்சம் உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஓல்டர் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்டில் படுத்துருக்குறாங்கன்னா கொஞ்ச நேரம் சைடில் படுக்க வச்சுட்டு ஸ்லோவாக மேலே எந்திரிக்க சொல்லுவாங்க, ஈவன் உட்கார்ற பொசிஷன் வர்றதுக்கு, அப்ரைட் பொசிஷன் வர்றதுக்கு. அதே மாதிரி சேரில் உட்காந்துருக்குறாங்கன்னா பொறுமையாக தான் வந்துட்டு நிமிர்ந்து நிற்கணும். ஏன்னா திடீர்னு பண்ணனா அது வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் ஒரு கண்டிஷனுக்குள்ளே போயிடும். சடனாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிடும், ஸ்பெஷலாக அப்ரைட்டாக நிற்க ஆரம்பிச்சதுக்கப்புறம். So individuals taking these medications should use RPE to monitor exercise intensity. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தோன்னா மெடிசனே வந்துட்டு ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் ரேட் கண்டிஷன் வந்து மெடிசன்னால இம்ப்ரூவ் ஆகுதா இல்லைனா எக்ஸசைஸ்னால இம்ப்ரூவ் ஆகுதா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால யூ வில் கோ பை RPE தான் பெட்டர் டூல். ஸோ 0 to 10 எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆஸ்க் த கிளைண்ட்ஸ் டியூரிங் த எக்ஸசைஸ். ஸோ அவங்க வந்து ஒரு 3 இருக்கிறாங்க, 4 இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, அந்த கண்டிஷனில் இருக்குது, ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்கிறாங்கன்னா யூ கண்டினியூ. இல்லை 5, 6ன்னு சொன்னாங்கன்னா தென் யூ டிபெண்டிங் ஆன் டாக்டர்ஸ் கைடன்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ வில் அட்ஜஸ்ட் த ப்ரோக்ராம். ஸோ diuretic medications are commonly prescribed and may place certain individuals at increased risk for dehydration. ஸோ பிளட் ப்ரெஷருக்கு பார்த்தோன்னா diuretic medications கொடுப்பாங்க. ஸோ diuretic medications என்ன பண்ணுன்னா தே ரெடியூஸ் பாடி வாட்டர். ஓகே, ஸோ பாடியில் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக குறையிறனால அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. அதெல்லாம் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஆஸ் எ ட்ரெயினர் வந்து யூ ஷுட் ஹேவ் ரெகுலர் கொஞ்சம் வாட்டர் ஆக்சஸ் இருக்கணும். அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு யூ ஷுட் பி அவேர், யூ ஷுட் பி திங்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். ஸோ மெயின்டைன் ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் and on very warm days appropriately adjust the intensity and the duration of the activity. ஸோ நல்லா ரொம்ப வெயில் இருக்கிற டேஸ் வந்துட்டு இன்டென்சிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் ஹைப்பர்டென்ஷன். இது வந்து ஐ திங்க் யூ கேன் லுக் இன் டு இட். அதே சேம் ஃப்ரீக்வன்சிலேருந்து ப்ரோக்ரெஷன் வரைக்கும் ஃபார் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் அண்ட் மஸ்குலர் ட்ரைனிங் ஜென்ரல் கைட்லைன்ஸ். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை தான் வந்துட்டு தே வில் புட் இட் இன் டு டேபிள் ஃபார்ம். இன்ஃபேக்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் புக்கு படிக்கும் போது ஃபுல்லாக படிச்சிருங்க. செகண்ட் டைம் படிக்கும் போது நீங்கள் இந்த டேபிள் வந்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டாலே போதும், இட் வில் பி இனஃப் ஃபார் யூ. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரோக். ஸோ ஸ்ட்ரோக் பார்த்தோன்னா இட் occurs when the blood supply to the brain is compromised, ischemic stroke, or when blood vessel in the brain bursts. ஸோ பிரெயினில் இருக்கிற blood vessel வந்து ஏதாவது burst ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து blood accumulate ஆக ஆரம்பிச்சிடும் பிரெயின் வெளியே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அது ரீசன்ஸ் வை ஸ்ட்ரோக் occurs.
ஸோ 80% ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் ஆர் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை வந்து குறைஞ்சிருது. ஓகே, அண்ட் ஆர் காஸ்ட் பை ஃபேட்டி டெபாசிட்ஸ். அதே அத்திரோஸ்க்ளரோசிஸ்னால தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது. ஆனால் இது வந்து பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ்க்கு வந்து பிளட் வெசல்ஸ் வந்து பிளாக் பண்ணுது. ஓகே, hemorrhagic stroke, which is burst ஆகிற ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்துட்டு it is caused by the rupture of blood vessels with bleeding out into the surrounding tissue. ஸோ blood vessel rupture ஆகி blood வந்து சரௌண்டிங் டிஷ்யூஸ்க்கு போக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி ஆனியூரிசம்னா என்னென்னா இஸ் அ balloon type bubble in the blood vessel at a weak spot that can rupture if untreated. ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ நம்ம அந்த பிளட் வெசல் வந்துட்டு முன்னாடி பார்த்தது வந்து என்னென்னா உள்ளே வந்துட்டு இப்படியே பிளேக் ஃபார்ம் ஆகுது இல்லையா? பிளேக் ஃபார்ம் ஆகி உள்ளே போகிற பிளட்டுக்கான ரூட் வந்து சின்னதாகிடுது. ஸோ லெஸ் பிளட்டு தான் வந்து உள்ளே வருது. இது ஒன்று. ஆனியூரிசம் என்னென்னா அந்த பிளட் வெசல் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும். ஏதாவது ஒரு வீக் ஸ்பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு பலூன் மாதிரி வந்துடும், கிட்டத்தட்ட வெடிக்க ரெடியாக இருக்கும். ஓகே, பலூன் மாதிரி பபிள். இந்த இடம், இந்த ஆர்ட்ரியில் வந்துட்டு இந்த இடம் வந்து வீக்காக இருக்குன்னா அந்த இடத்துல பிளட்டு போகும்போது கொஞ்சம் பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பிரெயினில் நடந்துச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த பலூன் மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஷ்யூவை வந்து போய் இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை இது வந்து எப்போ வேணால் வெடிச்சிடலாம். அதுதான் வந்து ஆனியூரிசம். ஸோ நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 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 ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு டைட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா வந்து இது எப்படியாவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பிரெயின்குள்ளனால இது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. சில இடத்துல வந்துட்டு அதை பிளாக் பண்ணுவாங்க, சில இடத்துல அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க டாக்டர்ஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ரீசன் எதனால வருது இது அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக் இஸ் ஹைப்பர்டென்ஷன். ஸோ ஹைப்பர்டென்ஷன் தான் வந்துட்டு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். ஓகே, அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்மோக்கிங், ஹார்ட் டிசீஸ், ப்ரீவியஸ் ஸ்ட்ரோக், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக் டிஐஏ. டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரி ஸ்ட்ரோக் மாதிரி வரும். It can mimic the symptoms of stroke but causes only temporary disability. கிட்டத்தட்ட usually symptoms last less than 1 hour and may be relieved within 10 to 15 minutes. So 10 to 15 minutes குள்ள அது சரியாயிடும் most of the time. Okay, so prevalence பார்த்தோன்னா this is the second leading cause of death. So first வந்து heart diseases, second பார்த்தோன்னா stroke. ஸோ நியூட்ரிஷன் வைஸ் பார்த்தோன்னா, ஸ்டடீஸ் ஸ்ட்ரெஸ் த பெனிஃபிட் ஆஃப் டயட்ஸ் ஹை இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கணும், பொட்டாசியம் அதிகமாக இருக்கணும். Half of the stroke survivors are considered malnutrition due to risk factors as difficulty swallowing. ஸோ ஸ்ட்ரோக் சர்வைவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா மேட்டர் இல்லை, வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சைடு வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஒரு சைடு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. சில பேருக்கு வந்துட்டு த்ரோட் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு வீக் ஆகிடும். ஸோ அதனால ஸ்வாலோ பண்ண முடியாது, ஃபுட்டு சாப்பிட முடியாததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்க மேல் நியூட்ரிஷன்டாக ஆகிக்கிட்டே வருவாங்க. ஓகே, அதே மாதிரி விஜுவல் இம்பேர்மெண்ட் இருக்கும், கண் அவ்வளோ கிளியராக தெரியாது. அதே மாதிரி டிப்ரெஷன் வர்றதுக்கு சான்சஸும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபங்க்ஷனிங்காக நல்லா ஓடி ஆடி மூவ் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்துட்டு உட்கார வச்சுட்டேன்னா அவங்களோட இட் மேக்ஸ் தம் டிப்ரெஸ்ட். லைஃப் ஸ்டைல் வைஸ் பார்த்தோன்னா, ரெடியூஸ் சால்ட் இன்டேக், நோ ஸ்மோக்கிங், ரெகுலர் ஆக்டிவிட்டி அண்ட் மெயின்டைன் பாடி வெயிட். நார்மல் பாடி வெயிட் பண்ணாலே வந்து யூ கேன் இம்ப்ரூவ். எக்ஸசைஸ் வைஸ் பார்த்தோன்னா, ரீஹாபிலிட்டேஷனோட ஃபோக்கஸ் வந்து பேசிக் ஆக்டிவிட்டீஸ், டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து
இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரீஹாபிலிட்டேஷனோட ஃபோக்கஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்கு ஒரு தடவை ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் கோஆர்டினேஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால கோஆர்டினேஷன் பேலன்ஸில் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா, இந்த அளவுக்கு லோவாக ரீஹேப் வெறும் பேலன்ஸு, ஒரு காலில் நிற்கிறது, கண்ணை மூடி நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மசில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி ஏரோபிக் கெப்பாசிட்டியும் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. ஸோ இப்போல்லாம் பார்த்தோன்னா ஸ்ட்ரோக்கே இருந்தாலும் சரி, ஹார்ட் டிசீஸே இருந்தாலும் சரி, இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறாங்க. அது ஏன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மசில் லீன் பாடி மாஸ் மெயின்டைன் பண்ணுறது, போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது, இட் இஸ் மோர் தேன் எசென்ஷியல். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்க அப்படின்னா பார்த்தோன்னா சீக்கிரமாக மசில் லாஸ் ஆகிடும், ஃபிசிக்கலாக வந்து மசில் அட்ரோஃபி ஆகிடும். ஓகே, அதனாலே வந்துட்டு யூ வில் பிகம் வீக். அதனால இன்னும் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் குறையும். ஸோ பேஷண்ட்டை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக ஆக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆக்க பார்க்கணும். Improved functional capacity results from a variety of exercise modalities such as cycling, walking, water exercise, weight supported treadmill exercise. இந்த மாதிரி different types of exercises நீங்கள் கொடுக்கலாம். For many years இப்போ clinicians பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 3 to 6 months தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த மோட்டார் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 3 to 6 monthsக்குள்ளே நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு தேர் வாஸ் அ பிலீஃப். பட் இப்போ பார்த்தோன்னா லேட்டஸ்ட் ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா, மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈவன் இயர்ஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரோக் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸசைஸ் கேன் இம்ப்ரூவ் இட்னு சொல்லி தட் இஸ் சஃபிஷியன்ட் ப்ரூஃப். ஸோ ஸ்ட்ரோக்குக்கான கைட்லைன்ஸ் இங்கே இருக்குது, ஜஸ்ட் கோ த்ரூ இட். சில நம்பர்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், மாறாது. சிலதெல்லாம் மாறி இருக்கும், அதெல்லாம் யூ ஜஸ்ட் ஹாவ் அ லுக். போகிற ஸ்பீட் ஓகேயா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? ஓகே கோச், ஓகேண்ணா. பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ். ஸோ பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ் என்னன்னு பார்த்தோன்னா, லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் வருது. நார்மலாக லெக்ஸில் வர ஆர்ட்ரிஸில் இருக்கிற டிசீஸ் தான் வந்து பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ். சம்டைம்ஸ் கையிலையும் வரும், பட் மேஜர்லி வந்து காலில் லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் தான் வரும். அதே அத்திரோஸ்க்ளரோசிஸ் தான் ஆஃப் தி ஆர்ட்ரிஸ், ஆனால் லோவர் பாடியில். ஸோ நம்ம ஹார்ட்டில் பார்த்தோம் விச் வாஸ் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், பிரெயினில் பார்த்தோம் விச் வாஸ் ஸ்ட்ரோக். இப்போ லோவர் பாடியில் அதே நடக்குது. அந்த ஆர்ட்ரியில் இருக்கிற அந்த பிளேக்கெல்லாம் ஃபார்ம் ஆகி பிளட்டை வந்து போக விடாமல் கால்லேயே வந்து கால்லேயே பிளாக்ஸ் ஆகிருக்கு. அது வந்து பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ். இது காமனாக எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அப்டாமினல் ஏவட்டாவில், இலியாக்கில் நடக்குது, ஃபீமோரல் அண்ட் பொப்ளிட்டில் அண்ட் டிபியல் ஆர்ட்ரி. ஸோ டிபியா சுற்றி இருக்கிற ஆர்ட்ரி, ஃபீமர் கிட்ட இருக்கிற ஆர்ட்ரி, இலியாக் வந்து ஹிப்போனு, அப்டாமினல் ஆர்ட்ரி. இங்கெல்லாம் வந்துட்டு நடந்துச்சுன்னா அது வந்து பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ். எதனால நடக்குது? பிகாஸ் ஆஃப் த நேரோவிங் ஆஃப் தி ஆர்ட்ரிஸ். பிளட் ஃப்ளோ இஸ் ரெடியூஸ்ட். ஸோ அதனால வாக்கிங் கெப்பாசிட்டியே வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ கிரேட்டர் த நேரோவிங், தி கிரேட்டர் த ஏரியா தட் வில் பி அஃபெக்டட் அண்ட் த ஷார்ட்டர் த டிஸ்டன்ஸ் தட் அ பர்சன் கேன் வாக். ஸோ பெரிய பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப தூரம் அவங்களால நடக்க முடியாது. ஸோ கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துப்பாங்க, திருப்பி கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, திருப்பி கொஞ்சம் நேரம் உட்காந்துப்பாங்க. ஓகே, என்ன ரீசன் மேஜர்லி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா, ஸ்மோக்கிங் அண்ட் டயபிட்டிஸ் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி கேரக்டரைஸ்ட் பை மசில் பெயின் காஸ்ட் பை இஸ்கெமிக் ஆர் லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு த மசில். ஸோ லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு த மசில்னால திஸ் இஸ் காஸ்ட். Pain is usually the result of spasm or arterial narrowing. ஸோ ஆர்டரிஸ் நேரோ ஆகுறதுனால வர ஒரு பெயின் தான் வந்து கிளாடிகேஷன். ஏற்கனவே பார்த்தோம், பெயின் இந்த லெக் டியூ டு லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ. ஸோ பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால லெக்கில் பெயின் இருக்கும். ஸோ பெயின் வந்து நார்மலாக இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் டல், ஏக்கிங், கிராம்பிங். ஒரு மாதிரி கிராம்ப் ஆகுற மாதிரி இருக்கும், லைட்டாக வலி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இண்டிவிஜுவல்ஸ் வித்
peripheral artery disease can walk only limited distance before needing to rest. ஸோ கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, திருப்பி கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, திருப்பி ரெஸ்ட் தேவை. ஸோ பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸோட நியூட்ரிஷன் பார்த்தோன்னா சேம் ஆஸ் coronary artery disease. Less meat and saturated fat, more vegetables and fibers. Okay. So exercise பார்த்தோன்னா is associated with better blood flow as well as changes in blood viscosity. Blood-ஓட thickness இருக்கு பாருங்க, blood வந்து highly திக்கா இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஸ்லோவாக தான் blood it will go through the arteries. அதே வந்து blood வந்து கொஞ்சம் தின்னா இருக்கு, இப்போ வாட்டர் பார்த்தோன்னா தின்னு, ஆயில் பார்த்தோன்னா திக்கு. ஓகே, அதே மாதிரி தான் blood பார்த்தோன்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட blood மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக போகும். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப திக்காகிடுச்சு blood பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங், பிகாஸ் ஆஃப் த டயட்ரி பேட்டர்ன் வந்து ரொம்ப திக்காகிடுச்சுன்னா வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஆர்ட்ரிஸ் வழியாக போகாது. சரியா? எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டோட விஸ்காசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, அதனாலேயே வந்துட்டு பிளட் நல்லா ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். ஓகே. இம்ப்ரூவ்ட் வாக்கிங் மெக்கானிக்ஸ் டிக்ரீசஸ் ஆக்சிஜன் டிமாண்ட் அட் அ கிவன் ஒர்க் லோட். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வாக்கிங்கே வந்துட்டு கொஞ்சம் மெக்கானிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பெட்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மசிலுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நல்ல ப்ராப்பர் வாக்கிங் மெக்கானிக்ஸ் இருந்ததுன்னா யுவர் டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் டு த மசில் இஸ் ரெடியூஸ்ட். அதனால வந்து ஈவன் பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ் இருந்தால் கூட யூ கேன் மேனேஜ் ஜஸ்ட் பை இம்ப்ரூவிங் யுவர் வாக்கிங் gait and posture. Okay. So before starting exercise, medical evaluation is required. So peripheral artery disease இருந்தா கூட even though it is not a heart or brain condition, medical evaluation வந்து கண்டிப்பா must. டாக்டர்ஸ் evaluate பண்ணி தான் சொல்லணும் what are the exercises, how much intensity to do அப்படின்னு. Walking is an exercise of choice because it uses lower leg muscles. Walking is a more preferred choice. So to improve to improve exercise capacity, clients should walk to the point of pain followed by rest. So exercise capacity ஏற்றணும்னா அந்த எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பெயின் ஃப்ரீயாக நீங்கள் வாக் பண்ண முடியுமோ வாக் பண்ணிவிட்டு யூ ஷுட் டேக் ரெஸ்ட். ஸ்லோவாக அந்த டிஸ்டன்ஸ் ஒரு டைமை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தோன்னா this process should initially be related to 30 to 40 minutes with gradual progression to 60 minutes வரைக்கும் நீங்கள் வந்து அந்த வாக் ரெஸ்ட் பெயின் வந்ததுக்கப்புறம் யூ ரெஸ்ட், அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக யூ ஷுட் கீப் புஷிங் தட் பேரியர். இனிஷியல் ஒர்க் லோட் இன்டென்சிட்டி ஷுட் ஸ்டிமுலேட் claudication pain within 2 to 6 minutes of walking. ஸோ எவ்வளோ இன்டென்ஸாக நீங்கள் வாக்கிங் பண்ணணும், ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா வலியே இருக்காது. ஆனால் வலி இல்லாத மாதிரியே நீங்கள் ட்ரைனிங் பண்ணனா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது, ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ், கண்டிஷனும் ஏரோபிக் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பெயின் வந்துட்டு 2 to 6 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடணும். ஸ்டார்டிங்லேயே இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணணும். 6 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா ஓகே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி யூ கேன் கண்டினியூ. ஸோ இப்போ 2 to 6 மினிட்ஸ் இன்டென்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் when 8 to 12 minutes of continuous walking can be tolerated, increase the walking pace. ஸோ 12 மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக அவங்களால வாக் பண்ண முடியுது அப்படின்னா வந்துட்டு ஸ்லோவாக வந்து பேஸை வந்து ஏற்ற சொல்கிறாங்க, எக்ஸசைஸோட ஸ்பீடு வந்து ஏற்ற சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இன்டென்சிட்டி, ஸோ இங்கே பார்த்தோன்னா இன்டென்சிட்டின்னு வந்து நம்ம வந்து எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி பற்றி பேசல, வாக்கிங் ஸ்பீடை ஏற்ற சொல்கிறாங்க. இங்கே இன்டென்சிட்டி ஷுட் ஸ்டே வித்தின் மாடரேட் லெவல்ஸ்னு சொல்கிற மாதிரிங்க. ஆனால் இங்கே வந்து இன்டென்சிட்டினா ஸ்பெசிஃபிக்காக இன்டென்சிட்டி ஆஃப் பெயினை பற்றி சொல்கிறாங்க. ஹவு இன்டென்ஸ் த பெயின் இஸ், நாட் ஹவு இன்டென்ஸ் தி எக்ஸசைசஸ். ஓகே. ஸோ 3 to 4 on the claudication scale. ஸோ இங்கே வந்துட்டு இது ஆர்பிஇ ஸ்கேல் கிடையாது, கிளாடிகேஷன் ஸ்கேல். ஓகேயா? ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, நோ பெயின்னா 1, சிவியர் பெயின்னா 5. ஸோ 3 to 4 லெவல் வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட
60 to 80% வரைக்கும் அந்த அந்த பெயின் போகிற வரைக்கும் நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபுல் சிவியர் பெயின் வரைக்கும் போகக்கூடாது, பட் பெயினோட தான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்னொன்று என்னென்னா, பே க்ளோஸ் அட்டென்ஷன் டு த கிளைண்ட்ஸ் ஃபீட். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தோன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்கலாம் வந்து ஃபீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீலிங் நடக்காது. அது மாதிரி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஓவரால் ஹீலிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யூ ஷுட் சி. அதே மாதிரி என்கரேஜ் ப்ராப்பர் ஃபுட்வேர், நல்ல கம்ஃபர்டபுள் ஷூஸ் இருக்கணும். இட் ஆல் ஹெல்ப்ஸ் வித் அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சேம் கைட்லைன்ஸ். கைட்லைன்ஸ் ஃபார் பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் கொடுத்துருக்காங்க. 3 to 5 days. இன்டென்சிட்டி வந்து பிலோ VT1. 2 to 6 minutesல அந்த பெயின் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். 30 to 45 minutes அப்படியே ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கணும் அப் டு 60 minutes. ஓகே, ஜென்ரல் கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லுக் இன்டு இட். அது பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெட்டபாலிக் டிஸார்டர்ஸில் டிஸ்லிபிடேமியான்னு ஒரு கண்டிஷன். ஸோ லிப்பிட்ஸ்னால் பார்த்தோன்னா இப்போ ஹவு பாடி ஸ்டோர்ஸ் ஃபேட். ஓகே, லிப்பிட்ஸ் ஆர் அ large group of organic compounds that are oily to the touch and insoluble in water and include fatty acids, oils, waxes, sterols and triglycerides. இது கொஞ்சம் வந்துட்டு சில டேர்ம்ஸ் இந்த கண்டிஷன் வந்து சில டேர்ம்ஸ் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். லிப்பிட்ஸ் பார்த்தோன்னா they are large organic compounds that are oily to the touch. ஸோ டச் பண்ணும்போது ஆயிலியாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு லிப்பிட்ஸ். ஓகே, இந்த லிப்பிட்ஸ்குள்ளே என்னெல்லாம் வரும்னு பார்த்தோன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் வரும், ஆயில்ஸ் வரும், வேக்ஸஸ், ஸ்டெரால்ஸ் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ், இது எல்லாமே வரும். லிப்பிட்ஸ் ஆர் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்டோர்ட் எனர்ஜி. ஸோ பாடி வந்து லிப்பிட்ஸ் ஸ்டோர் பண்ணும், அது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எனர்ஜி. வேரியஸ் லிப்பிட்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ கைலோமைக்ரான் ஒரு லிப்பிட் இருக்குது, அது வந்து லார்ஜ் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஃபேட். ஓகே, அதே மாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் ஒன்ஸ் நீங்கள் இன்டெப்த்தாக நியூட்ரிஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ட்ரைக்ளிசரைட்ஸ் பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் த மெஜாரிட்டி ஆஃப் கைலோமைக்ரான்ஸ். ஓகே, கொலஸ்ட்ரால் பார்த்தோன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் லிவர் அண்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் த பிளட் பிளாஸ்மா. ஸோ பிளட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்மாவில் தான் வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்து இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். Okay, cholesterol is essential for the cell function and production of hormones, vitamin D எல்லாமே. கொலஸ்ட்ரால் வந்து இமீடியட்டாக நம்ம பேட் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரக்கூடாது. கொலஸ்ட்ரால்லே குட் கொலஸ்ட்ராலும் இருக்குது, பேட் கொலஸ்ட்ராலும் இருக்குது, எசென்ஷியல் கொலஸ்ட்ராலும் இருக்குது. இந்த சென்ஸ் தட் சர்டன் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. இன்ஃபேக்ட் வந்துட்டு மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரானுக்கு வந்துட்டு ப்ரைமரி என்ன சொல்லுவாங்க, சப்ஸ்ட்ரேட், பிரைமரி சப்ஸ்ட்ரேட் வந்து கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் வந்து ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான். கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து டெஸ்டோஸ்டெரானும் கம்மியாக இருக்கும். ஓகே, அப்புறம் while cholesterol is essential for life, undesirable levels are associated with atherosclerosis and development of coronary artery disease. ஸோ அன்டிசைரபிள் லெவல்ஸ் அவ்வளோ இருந்துச்சுன்னா வந்துட்டு கொரோனரி ஆர்டரி டிசீஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் சர்டன் லெவல்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் விச் இஸ் எசென்ஷியல். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் லாட் ஆஃப் ஹெல்த் ரிஸ்க்ஸ். இப்போ கொலஸ்ட்ரால் பார்த்தோன்னா பாடியில் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணோம், பட் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தோன்னா இட் வில் அட்டாச் டு அ ப்ரோட்டீன் கால்ட் லைப்போப்ரோட்டீன். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல் இருக்குன்னா கொலஸ்ட்ரால் வந்து அதோட போய் ஜாயின் ஆகி ரெண்டும் சேர்ந்து தே வில் ட்ராவல். அந்த ப்ரோட்டீன் பேர் வந்து லைப்போப்ரோட்டீன். லைப்போப்ரோட்டீன்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்துட்டு மேஜராக வந்து
லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் ஒன்று இருக்குது பாருங்கள், எல்டிஎல். இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த மேஜர் கேரியர் ஆஃப் கொலஸ்ட்ரால். நார்மலாக வந்து எல்டிஎல் வந்து கம்மியாக இருக்கணும். Major carrier of cholesterol in blood contains 60 to 70% of body's total cholesterol. It is referred to as bad cholesterol. LDL தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் அண்ட் நியூட்ரிஷன் வழியாக குறைக்க பார்ப்போம். அதே மாதிரி வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் VLDLனு இருக்கு. நார்மலாக வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் LDL அண்ட் HDL மட்டும்தான் பார்த்துருப்போம் சில இடத்துல. அது போகவே வந்துட்டு இன்னும் சில இன்டர்மீடியட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இது வந்து 10 to 15%. ஒன்று எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. LDL வந்து 60 to 70, வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் வந்து 10 to 15. அதே மாதிரி இன்டர்மீடியேட் டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஸோ ஒன்று வந்து சைஸ் வாரியாக மாறும். ஓகே, டிரான்ஸ்போர்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால்ஸ். Intermediate density lipoproteins are formed from the breakdown of very low density lipoproteins. So இது பிரேக் டவுன் ஆனா இது ஃபார்ம் ஆகும் இன்டர்மீடியேட் டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இது வந்து திஸ் இஸ் கால்ட் குட் கொலஸ்ட்ரால். இதில் முக்கியமாக நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது LDL வந்து பேட் கொலஸ்ட்ரால், HDL வந்து குட் கொலஸ்ட்ரால். ஓகே, it is produced in the small intestine and liver, contains 20 to 30% of the body's total cholesterol. Inversely correlated to coronary artery disease. ஸோ என்னன்னா இது குட் கொலஸ்ட்ராலாக இருக்கிறனால இது அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, ஆனால் LDL பார்த்தோன்னா LDL அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் அதிகமாக இருக்கும். HDL அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நான் HDLனு ஒன்று இருக்குது. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் டோட்டல் கொலஸ்ட்ரால் மைனஸ் HDL. ஸோ இந்த ஹை டென்சிட்டி, அதாவது குட் கொலஸ்ட்ரால் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது வந்துட்டு நான் HDL கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னெல்லாம் இருக்கும்னா LDL இருக்கும், VLDL இருக்கும், ILDL இருக்கும், அப்புறம் சரி அது 3 தான். ஸோ LDL, VLDL, ILDL. டோட்டல் கொலஸ்ட்ரால் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் வேல்யூலேருந்து நம்ம HDL மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நான் HDL வேல்யூ வந்துடும். நான் HDL வந்து ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் டெவலப்பிங் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஓகே, இப்போ நான் HDL levels appear to be equal or better than LDL levels at identifying atherogenic particles. ஸோ இப்போ நான் HDL levels வச்சே வந்துட்டு நம்ம அத்திரோஜெனிக் பார்ட்டிகல்ஸை வந்து விச் இஸ் அந்த பிளேக் ஃபார்ம் பண்ணுற பார்ட்டிகல்ஸை வந்து வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை கம்பேர்ட் டு LDL. முன்னாடி வந்து LDL மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டு ஃபிகர் அவுட் அத்திரோஜெனிக் பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்து நான் HDL கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஸ்லிபிடேமியா என்னன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன்டிசைரபிள் லெவல்ஸ் ஆஃப் லிபிட்ஸ். போதுமான லெவலை விட அதிகமாக வந்து பாடியில் லிபிட்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் டிஸ்லிபிடேமியா. Chronically elevated levels of triglycerides are associated with endothelial dysfunction. ஸோ பாடியில் வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரைகிளிசரைட்ஸ்னா என்னது? ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் ஃபேட். ஓகே, அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க. எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் என்னென்னா அதில் எண்டோதீலியம் அப்படின்னு என்னென்னா அந்த ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸில் இருக்கிற இன்னர் வால். ஓகே, இந்த இன்னர் மெம்பரேன், தின் இன்னர் மெம்பரேன் தான் எண்டோதீலியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா. When people eat meals, high levels of triglycerides are produced, which is known as postprandial lipemia. ஸோ PPLன்னு ஒன்று இருக்குது. மீல் சாப்பிட்ட உடனே உங்களோட பிளட்டை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் சாப்பிட்டு வாங்க, சாப்பிடாம வாங்க அப்படின்வாங்க. இப்போ பிளட் டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில பிளட் ப்ரெஷர் சில பிளட் டெஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வர சொல்லுவாங்க, சில பிளட் டெஸ்ட் வந்து சாப்பிடாம வர சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, வாட் தே வாண்ட் டு செக், அதை பேஸ் பண்ணி.
ஸோ இதுக்கு இந்த டிஸ்லிபிடேமியா வர்றதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி, ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி இட் கேன் வேரி. செகண்டரி காசஸ் ஆர் பாடி ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன், சிகரெட் ஸ்மோக்கிங், மெடிகேஷன், டயட்ரி ஹேபிட்ஸ், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இது எல்லாமே. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எல்டிஎல்க்கும் ஹெச்டிஎல்க்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் நம்பர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்லேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் கிளைண்ட்டோட பிளட் ப்ரொஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப காமனாக பார்ப்பீங்க. டோட்டல் வந்து லெஸ் தேன் 200 இருக்கணும் டோட்டல் கொலஸ்ட்ரால். ஹெச்டிஎல் வந்து அபவ் 60 வந்து குட்டு. இதை வச்சே ஒரு கொஸ்டின்லாம் எனக்கு வந்தது நான் எக்ஸாம் எழுதும் போது. அபவ் 60 mg/dL இருந்துச்சுன்னா ஹெச்டிஎல் வந்து இட் இஸ் குட். ஏன்னா ஹெச்டிஎல் லெவல்ஸ் வந்து ஹையாக இருக்கணும். இங்கே எல்டிஎல் பார்த்தோன்னா 100 கம்மியாக இருக்கணும், அதுதான் ஆப்டிமல். 190 மேலே போச்சுனாலும் ரொம்ப ஹை. அதே மாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் பார்த்தோன்னா நார்மல் லெவல்ஸ் 150 கீழே இருக்கணும். வெரி ஹை வந்து 500 மேலெலாம் போயிடுச்சுன்னா இட் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அந்த டிஸ்லிபிடேமியாக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்குது ஆன் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபோக்கஸ் ஸ்பெஷலி ஆன் லோவரிங் த எல்டிஎல் லெவல்ஸ். ஸோ எல்டிஎல் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டயட் பிளான் பண்ணுவீங்க, which is more fruits and vegetables, whole grains, include low-fat dairy, poultry, fish, legumes, limit sweet and red meat. Aim for 5 to 7% நினைக்கிறது. 5 இல்லை, 5 to 7% of calories from saturated fat. Trans fat வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸசைஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபார் எல்டிஎல் அப்படின்னு பார்த்தோன்னா த ரிசல்ட்ஸ் வித் cardiorespiratory training are inconsistent unless weight loss also occurs. வெறுமா கார்டியோ பண்ணனா வந்துட்டு எல்டிஎல் லெவல்ஸ் குறையாது, வெயிட் லாஸும் ஆனால் தான் வந்துட்டு எல்டிஎல் லெவல்ஸ் குறையுது. அதுதான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ வெயிட் ட்ரைனிங் பார்த்தோன்னா நோ டிஃப்ரென்ஸு. வெயிட் குறைஞ்சா, பாடி வெயிட் குறைஞ்சாதான் வந்துட்டு உங்களுக்கு எல்டிஎல் லெவல்ஸ் குறையுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் டிக்ரீசிங் டோட்டல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்வால்வ்ஸ் 250 to 350 minutes. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 150 minutesன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எல்டிஎல்ல குறைக்கணும் அப்படின்னா வந்து 250 to 350 minutes பண்ண சொல்கிறாங்க, which is roughly around 2000 calories ஒரு வீக்குக்கு பர்ன் பண்ண சொல்கிறாங்க. அதே ஹெச்டிஎல் இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா கார்டியோ லெவல் ஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஹெச்டிஎல் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஹெச்டிஎல் கேன் இன்க்ரீஸ் வித்தவுட் வெயிட் ஆர் ஃபேட் லாஸ். ஸோ வெயிட்டு குறைக்காம வந்து ஹெச்டிஎல் கண்டிப்பாக ஏறுது. ஸோ கார்டியோ பண்ணி வெயிட் குறையலன்னா கூட ஹெச்டிஎல் ஏறுது, ஆனால் எல்டிஎல் குறையாது. நம்மளுக்கு தேவை ரெண்டுமே தேவை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது யூ ஷுட் டூ சம் கார்டியோ அண்ட் வெயிட் ட்ரைனிங் ஸோ தட் வெயிட் ஷுட் கோ டவுன். அப்போ தான் வந்து எல்டிஎல் லெவல்ஸும் குறையும், ஹெச்டிஎல் லெவல்ஸும் ஏறும். இங்கே பார்த்தோன்னா திருப்பி கொடுத்துருக்காங்க, பட் கிரேட்டர் இன்க்ரீஸ் இன் ஹெச்டிஎல் இஸ் சீன் வித் ஃபேட் லாஸ். ஸோ ஃபேட் லாஸ் ஆச்சுன்னா ஹெச்டிஎல் லெவல்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகுது. நோ எவிடன்ஸ் தட் மஸ்குலர் ட்ரைனிங் ஹேஸ் எனி எஃபெக்ட் ஆன் ஹெச்டிஎல். ஸோ வெறும் வெயிட் ட்ரைனிங் பண்ணனா ஹெச்டிஎல் லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது கிடையாது, அதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் more important than intensity as long as intensity is moderate to vigorous. So high intense வந்துட்டு ரன்னிங்லேருந்து ஜாகிங்லேருந்து ஸ்ப்ரிண்டிங் போகணுன்னு அவசியம் இல்லை. மாடரேட் டு விகரஸ் இன்டென்சிட்டிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக நான் ஹையர் டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் தேவை. ஹை இன்டென்சிட்டி ஹார்டாக பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, triglycerides can be used as fuel during cardiorespiratory exercise. So triglycerides தான் வந்து storage form of fat. So இது வந்து it is used as fuel during exercise. Cardiorespiratory training is most effective in persons with high triglycerides. So நீங்கள் வந்து ஸ்லோ கண்டினியூஸாக ரெகுலராக ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா triglycerides வந்து they are broken down and used to provide energy for the exercise.
வெயிட் ட்ரைனிங் வந்து பெருசாக ஒரு எஃபெக்டே இல்லை ஆன் ட்ரைக்ளிசரைட் பிரேக் டவுன். அதே மாதிரி ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் ஆர் triglyceride levels of the PPL levels are better indicator of future coronary artery disease events than triglyceride levels after fasting. ஸோ சாப்பிட்ட உடனே நீங்கள் ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் செக் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து பெட்டர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வருமா வராதான்னு செக் பண்ணுறதுக்கு. ஃபாஸ்டிங்கில் நீங்கள் ட்ரைக்ளிசரைட் செக் பண்ணனா அதை பேஸ் பண்ணி நம்ம ஹார்ட் டிசீஸ் வருமா வராதான்னு பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பிபிஎல் லெவல்ஸ் ஆர் பெட்டர், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. Effects of exercise on PPL depends on time elapsed since the last exercise session. So effects of exercise on PPL. Postprandial lipemia. சாப்பிட்ட உடனே your lipids go up in your body. அதோட எஃபெக்ட் பார்த்தோன்னா effects of exercise on depends on time elapsed since the last exercise session. Okay. ஸோ நீங்கள் கடைசி எக்ஸசைஸ் செஷன் நீங்கள் எப்போ பண்ணீங்க, எவ்வளோ கேப் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி வந்து உங்களோட பிபிஎல் லெவல்ஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 30 to 60 minutes ஆஃப் moderate intensity exercise will lower triglyceride levels for 12 to 36 hours. ஸோ 30 to 60 minutes நீங்கள் ட்ரைனிங் பண்ணாலே வந்து triglyceride levels 12 to 36 hours கிட்டத்தட்ட 1.5 days வரைக்கும் வந்து triglyceride levels லோவராக இருக்குது. This is also one of the reason why exercise alternate days வந்து very important. So the triglyceride levels வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் செஷன் பண்ணாலே வந்து 36 hours வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ alternate days பண்ணோன்னா triglyceride levels வந்து கம்மியாகவே இருக்கும் பாடியில். Most effective programs include high volumes of moderate to vigorous exercise. So moderate to vigorous, high volumes of moderate to vigorous exercise தான் வந்து எஃபெக்டிவாக இருக்குன்றாங்க. லோ வால்யூம்ஸ்லாம் பார்த்தாது, வால்யூம் அதிகமாக இருக்கணும் மாடரேட் டு ஹார்ட் எக்ஸசைஸ் லெவல்ஸில். ஸோ அதே சேம் ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி டைம் டைப் அண்ட் ப்ரோக்ரெஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். சேம் ஒரு கண்டிஷனுக்கு என்னென்ன இன்டென்சிட்டி லெவல்ஸ்னு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரஃப்லி சேமாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இட், பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இட் கீப்ஸ் சேஞ்சிங் எவ்ரி கப்புள் ஆஃப் இயர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டயபிட்டிஸ். ஒரே நிமிஷம். ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கலாமா? வாயெல்லாம் வலிக்குது ரொம்ப. ஓகேண்ணா. ரொம்ப நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது இந்த சாப்டரு. நான் பெருசாக டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு 11 o'clock வில் கேட்ச் அப். ஓகே. ஓகே.
எல்லாரும் வந்தாச்சா? சும்மா மெசேஜ் மட்டும் சும்மா சாட்டில் அனுப்பிடுங்களேன், யாரெல்லாம் வந்துட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசீஸ் பார்த்தோன்னா டயபெட்டிஸ். ரொம்ப காமன், நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருந்திருப்பாங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. ஸோ டயபெட்டிஸ் வந்து இட் இஸ் அ குரூப் ஆஃப் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வித் அ காமன் ஃபீச்சர் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷனல் பிளட் குளுக்கோஸ் ரெகுலேஷன். ஸோ பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் ஆகாமல் இருக்கிறது. ஸோ வந்து இப்போ என்னென்னா, இப்போது ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து டிபெண்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே இருக்கும். பட் இஃப் இட் இஸ் ஹை இன் கார்போஹைட்ரேட்ஸ்னால் பார்த்தோன்னா உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது விச் இஸ் நார்மல். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்த உடனே பேன்க்ரியாஸ்னு ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன் என்ன பண்ணோன்னா இன்சுலினை ரிலீஸ் பண்ணோம். ஓகே, இன்சுலின் என்ன பண்ணோன்னா பிளட்டுக்குள்ளே போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிளட் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போய் ஐதர் இட் வில் ஸ்டோர் இட் as ஃபேட் ஆர் இட் வில் யூஸ் இட் as எனர்ஜி. ஸ்டோர் இட் as ஃபேட் இல்லை, இட் கேன் ஸ்டோர் இட் as glycogen or anything else also. It will store it or it will use it as energy. ஓகே, இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் பாடி. ஸோ என்ன ஆகும்னா அந்த பிளட் குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போய் செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும், சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து வர கண்டிஷன் தான் வந்து டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸில் 2 டைப் இருக்குது, டைப் 1 அண்ட் டைப் 2. ஓகே, ஜென்ரல் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் வந்து லெஸ் தேன் 35க்குள்ளேயே டைப் 1க்கு வந்துடும். யூஸ்வலாக டைப் 2 வந்து 40க்கு மேலே தான் வரும். பட் இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் மாறிக்கிட்டே வருது. யங்கர் ஏஜ்லேயே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வச்சு டைப் 1லாம் வரது இல்லை ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ். பட் டைப் 2 வந்து ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, மற்றபடி ஜென்ரலாக வந்து இட் இஸ் ரஃப்லி த சேம். ஸோ புவர்லி மேனேஜ் டயபெட்டிஸ் ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு காஸ் ப்ராப்ளம்ஸ் வித் ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆர்கன்ஸ், ஹார்ட், லங், லிவர் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் காஸ்ட் பை அன் ஆப்சல்யூட் இன்சுலின் டிஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இப்போ வந்து பிளட்டில் வந்து குளுக்கோஸ் ஏறுது அப்படின்னா வந்துட்டு போதுமான அளவுக்கு இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகாமல் இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, after the body's immune system attacks and destroys the beta cells of the pancreas. So pancreas வந்து insulin create பண்ணி it will secrete. But immune system attack பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அது pancreasல இருக்கிற beta cells எல்லாமே destroy ஆயிடுது. ஓகே, அதனால இன்சுலின் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு குறைஞ்சிருது. பிகாஸ் ஆஃப் தட் டிஸ்ட்ரக்ஷன் இன்சுலின் மஸ்ட் பி இன்ஜெக்டட் இன்ஃபியூஸ்ட் to regulate blood pressure. So injected or infused to regulate blood pressure. Okay, so insulin வந்து பாடி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணாததுனால நம்ம ஐதர் டேப்லெட் வைஸ் ஆர் இன்ஜெக்ஷன் வைஸ் வந்து இன்சுலினை வந்து நம்ம வெளியிருந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே, டைப் 1 பார்த்தோன்னா இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் அப்படின்வாங்க.
ஓகே. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்சுலின் கொடுத்தாகணும். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் பிரச்சனை கிடையாது. ஓகே. இன்சுலின் வந்துட்டு உள்ளே போய் அதோட வேலையை பண்ணுறது இல்லை. அதுதான் வந்து டைப் 2 டயபெட்டிஸில் இருக்கிற ப்ராப்ளம். ஓகே. Most people currently living with type 1 diabetes are adults who either inject or pump insulin. ஸோ நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைஸ் என்ன மாதிரி கைட்லைன்ஸ்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈச் எக்ஸசைஸ் மெஷர் பண்ணிடணும். ப்ரீ எக்ஸசைஸ் லெவல்லே வந்துட்டு 70 mm/dL இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே. Insulin users will need to consume up to 15 grams of carbohydrates before exercise if blood glucose levels are less than 100. ஸோ லெஸ் தென் 100 இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு 15 grams of carbohydrates எடுத்துகிட்டு பண்ண சொல்கிறாங்க. ஓகே. Blood glucose levels should normalize after consumption and exercise should be allowed. ஸோ blood glucose levels நார்மல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து exercise can be allowed. அதே மாதிரி exercise should not exceed moderate intensity if hyperglycemia is present. ஸோ ரொம்ப ஹை blood glucose இருந்துச்சுன்னா மாடரேட் இன்டென்சிட்டியை தாண்டி ட்ரைனிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி individuals with type 1 diabetes should check for urine ketones when blood glucose levels are 250 mg or mg/dL or more. So individuals with type 1 diabetes இருந்துச்சுன்னா urine ketone levels வந்து செக் பண்ணி பார்த்துடணும், especially when blood glucose levels are more than 250. இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நீ will have to memorize தான் for exam point of view. பட் நார்மலாக ட்ரைனிங்கில் வந்து நம்ம இது எதுவுமே பண்ண மாட்டோம். கிளைண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ஒரு செஷனும் ப்ரீ எக்ஸசைஸ் வந்து பிளட் குளுக்கோஸ்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு இல்லை. ஈவன் டயபெட்டிக்காக இருந்தாலுமே அவங்க பண்ண விரும்ப மாட்டாங்க, லைக் எவ்ரி டைம் ப்ரிக் பண்ணிட்டு பண்ணுறது. பட் சில எக்ஸ்ட்ரீம் கேசஸில் தட் இஸ் தி ஒன்லி வே டு டூ. If a person with type 1 diabetes eat or exercise, they would have to adjust the amount of insulin injected. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக எதாவது பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இன்சுலின் லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கொஞ்சம் ட்ரைனிங் ஹார்டாக பண்ணிட்டுனா சடனாக பிளட் சுகர் ட்ராப் ஆகிடும். ஸோ அப்போ இன்சுலின் அதிகமாக தேவைப்படும். எவ்வளோ இன்டென்சிட்டி, ஸோ அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி டாக்டர் வந்து பேஷண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கே தெரியும் ஓரளவுக்கு இவ்வளோ இன்சுலின் வந்து எனக்கு தேவை இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு they will figure out with the doctor's help. அதே மாதிரி டைமிங் ஆஃப் இன்சுலின் இன்ஜெக்ஷன் இன்ஃப்ளூயன்சஸ் when meals or snacks are eaten. என்ன டைமுக்கு வந்துட்டு மீல்ஸ் சாப்பிட்றீங்க அதை பேஸ் பண்ணி இன்சுலினும் அட்மினிஸ்டர் பண்ணணும். சில பேர் வந்துட்டு பிஃபோர் 15 to 20 minutes பிஃபோர் மீல் வந்து இன்சுலின் எடுத்துருவாங்க. ஓகே. இட் டிபெண்ட்ஸ், டாக்டர்ஸ் கைடன்ஸோட தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. Person with type 1 diabetes has to be consistent as to when and how much food is eaten, exercise is performed, insulin is injected. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து எப்போ பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னு தெரியணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்சுலின் வந்து லெவல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். இன்சுலின் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து blood glucose is low during and after exercise. ஸோ ரொம்ப அதிகமாக இன்சுலின் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல்ஸும் அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸசைஸோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிரும். ஓகே. இஃப் இன்சுலின் லெவல்ஸ் ஆர் லோ, then there is a risk of high blood glucose and ketosis. So if insulin levels are low, ரொம்ப low levels of insulin இருந்துச்சுன்னா blood sugar ரொம்ப ஹை ஆகிடும். ஓகே. அண்ட் அதனால கீட்டோசிஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. கீட்டோசிஸ்னா என்னென்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் that occurs when body cannot use glucose and relies on fat. ஸோ எக்ஸஸாக ரொம்ப ஹை குளுக்கோஸ் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா பாடி வந்து இட் வில் யூஸ் ஃபேட் ஆஸ் அ எனர்ஜி சோர்ஸ். அதுதான் வந்து கீட்டோசிஸ். ஓகே. பட் ஆக்சுவலாக வந்து இட் இஸ் நாட் as simple as this.
there are certain conditions for ketosis to occur. Ketosis நடக்கணும்னா வந்து sometimes bloodல இருந்த glucose levels வந்து it has to be very very low. சரியா? So these two are not dependent. High blood glucose and ketosis are not, they don't normally occur together. With recent advances in insulin delivery system and real-time continuous can eat and exercise just as person with other disease. Okay. ஸோ இப்போ மெடிசன் வைஸ் பார்த்தோன்னா இன்சுலினோட டெலிவரி சிஸ்டம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து பிளட் குளுக்கோஸ் மானிட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் வந்துருச்சு இப்போது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற பர்சன் வந்து ஒரு நான் டயபெட்டிக் பர்சன் மாதிரியே ஜென்ரலாக வந்து எக்ஸசைஸ் அண்ட் டயட் வந்து நார்மலாகவே பண்ணலாம். அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, அதுதான் சொல்கிறாங்க. People with type 1 diabetes should reduce their insulin dose before exercise. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்சுலின் டோஸை வந்து குறைச்சிடணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா இன்சுலின் பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா பிளட்டில் வந்து குளுக்கோஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் நம்ம பிளட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் தேவை. பிகாஸ் குளுக்கோஸ் ஹேஸ் டு கோ இன் டு த மசில் அண்ட் கிவ் எனர்ஜி. ஓகேயா? ஸோ பிளட்டில் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணாலே ஏறும். அதை வந்து நம்ம இன்சுலின் வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் ஈஸிலி அப்சார்பபிள் carbohydrate before and after exercise and adjust the infusion from the insulin pump during and after exercise. ஸோ எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் அப்புறமும் வந்து ஒரு ஈஸிலி அப்சார்பபிள் ஒரு சிம்பிள் கார்போஹைட்ரேட் மாதிரி ஏதாவது சாப்பிட சொல்கிறாங்க. அண்ட் அட்ஜஸ்ட் த இன்ஃபியூஷன் ஃப்ரம் த இன்சுலின் பம்ப். ஸோ பேலன்ஸ் ஏதாவது கொஞ்சம் அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்சுலின் தேவை அப்படின்னா வந்து அதை இன்சுலின் இன்ஜெக்ஷன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தோன்னா இட் இஸ் நாட் டியூ டு இன்அடிக்குவேட் லெவல்ஸ் ஆஃப் இன்சுலின். ஸோ பாடி வந்து இன்சுலின் ஒழுங்காக தான் செக்ரேட் பண்ணுது. பட் மோர் டு டூ வித் த ஃபேக்ட் தட் த செல்ஸ் ஆஃப் த பாடி ஆர் நாட் ரெஸ்பான்சிவ் டு இன்சுலின். ஸோ பாடியில் வந்து பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. சாப்பிட்ட உடனே குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்சுலின்னு செக்ரேட் ஆகிடுது. ஆனால் அது இன்சுலினால் அது குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு செல்லுக்குள்ளே டெலிவர் பண்ண முடியல. ஏன்னா செல்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிவ். தட் இஸ் டைப் 2 டயபிட்டிஸ். ஸோ டைப் 1ல் வந்துட்டு இன்சுலின் ஒழுங்காக ரிலீஸே ஆகலை பேங்க்ரியாஸ்லேருந்து. டைப் 2 பார்த்தோன்னா இன்சுலின் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அந்த இன்சுலின் வந்து பிளட் குளுக்கோஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதை செல்லுக்குள்ளே டெலிவர் பண்ண முடியல. அதுதான் ப்ரைமரி வேலை ஆஃப் இன்சுலின். அதே வந்துட்டு இன்சுலினால் பண்ண முடியல. இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜ்லி ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், இன்ஆக்டிவிட்டி, செடென்டரி லைஃப் ஸ்டைல், கேலரி எக்ஸசைஸ் அப்படி நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா தட் ப்ரமோட்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பாடி வந்து இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடுது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா. ஸோ அதனால் இன்ஃப்ளமேஷன் அக்கர் ஆகுது அண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஹைப்பர் கிளைசேமியா. பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா ப்ரீ டயபெட்டிக்காக இருந்ததுன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓவர் வெயிட்டாக இருந்ததுன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ். ப்ரீ டயபெட்டிஸ்னால் என்னென்னா நார்மல் பிளட் சுகரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தட் இஸ் ப்ரீ டயபெட்டிஸ். ஓகே. அபவ் 45 years old, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னால் என்னென்னா ப்ரெக்னென்சி அப்போ வந்துட்டு உமனுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ். அந்த பீரியடில் மட்டும் டயபெட்டிஸ் இருக்கும் அந்த ப்ரெக்னென்சி பீரியடில். அது இது டெலிவரி ஆணி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு டயபெட்டிஸ் அந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் போயிடும். ஆனால் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா வந்து சான்சஸ் தட் லேட்டர் ஆன் ஸ்டேஜஸில் வந்து டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் வராமல் கூட இருக்கும்.
ப்ரெக்னென்ட் உமனுக்கு, பட் சம்டைம்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒபேசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் வந்து 2 காமன் ரீசன்ஸ் வித் டைப் 2 டயபிட்டிஸ். 5 to 7% decrease in body weight can reverse insulin resistance. ஸோ 100 கிலோ இருக்கிறாங்கன்னா ஒரு 5 to 7 kilos பாடி வெயிட் குறைஞ்சிச்சுன்னா வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி பாடி வந்து இன்சுலினை பெட்டராக யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. Improvements in insulin sensitivity appear to be more related to a reduction in systemic inflammation than to weight loss. பாடியில் இன்ஃப்ளமேஷன் லெவல் குறைஞ்சிச்சுனாலே வந்துட்டு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. பட் வெயிட் லாஸ்னாலன்னு மட்டும் இல்லை, பட் பாடியில் இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிச்சுன்னா சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு there is one research. Insulin resistance is the inability to effectively promote the uptake of glucose into the cell to lower glucose levels. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, குளுக்கோஸை எடுத்துகிட்டு போய் செல்லுக்குள்ளே டெலிவர் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. அதே வந்து பண்ண முடியுது அப்படின்னா வந்து இன்சுலின் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். This resistance is combined with loss of beta cells in the pancreas that makes insulin, which in turn leads to elevated blood glucose levels. So insulin resistance ஆக என்ன ஆகும்னா, அந்த டைப் 1 டயபெட்டிஸில் நடக்குது பாருங்க, பீட்டா செல்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகிடுது இந்த pancreas. அதனால வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணுறதும் டிஃபிகல்ட் ஆகிடுது. The majority of insulin resistance occurs in the skeletal muscle. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மசிலில் தான் வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ மசிலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெயிட் ட்ரைனிங் பார்த்தோன்னா இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்னு தெர் இஸ் மல்டிபிள் ரிசர்ச் விச் சேஸ். ஓகே, சம் எக்ஸஸ் குளுக்கோஸ் இஸ் லாஸ்ட் இன் யூரின். ஸோ ரொம்ப பாடியில் குளுக்கோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து யூரின் வழியாகவே போக ஆரம்பிச்சிடும், விச் இஸ் நாட் குட். அப்படி ஆகக்கூடாது, பட் இட் கோஸ் அவே. பட் த ரெஸ்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபேட். ஸோ எக்ஸஸ் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா ரிமைனிங் குளுக்கோஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபேட் அண்ட் ஸ்டோர்ட் இன் த பாடி. Diabetes genes are triggered by a combination of factors such as inactive. ஸோ டயபெட்டிஸ் வர்றதுக்கு அந்த ஜீன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு inactivity ஒரு ரீசன், புவர் ஈட்டிங், வெயிட் கெயின், பொல்யூட்டன்ஸ், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் டு occur. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் இஸ் மோர் அக்ரெசிவ் இன் யங் பீப்புள். ஸோ யங் பீப்புள் வந்து ரொம்ப அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. திஸ் வில் லீட் டு ப்ரீமெச்சூர் டெவலப்மெண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் தட் ஹாவ் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ப்ரீமெச்சூராகவே வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது with type 2 diabetes. Okay, even in individuals with type 2 diabetes, pancreatic beta cells can lose some or all of its ability to release insulin. So type 1 diabetes la sonna mari type 2 diabetes la வந்து pancreatic cells வந்துட்டு it can lose its ability to release insulin. ஸோ இதனாலே வந்து இன்சுலின் அதிகமாக ரிலீஸ் ஆகலைன்னா பிளட் குளுக்கோஸ் அதிகமாக பாடியில் பிளட்ல வந்து குளுக்கோஸ் அதிகமாக லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் ஓவர் டைம். நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் வந்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் பார்த்தோன்னா, பீயிங் ஆக்டிவ் அண்ட் ஈட்டிங் மோர் ஃபைபர் ஆர் லைக்லி த 2 most important changes to make one to lower systemic inflammation. ஸோ இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு ஈட்டிங் மோர் ஃபைபர்ஸ் அண்ட் பீயிங் ஆக்டிவ் தான் மேஜராக சொல்கிறாங்க. Carbohydrates has the greatest impact because they are converted into glucose soon after being consumed. So protein, carbohydrates, fat to a certain extent, இது மூணுமே கூட இன்சுலின் வந்து கொஞ்சம் ஸ்பைக் பண்ணி விட்டுரும். ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக ஸ்பைக் பண்ணி விடும். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு carbohydrates have the greatest impact because they are converted into glucose soon after being consumed. People should check their blood glucose levels before and after meals to learn about food, particularly those containing a lot of carbohydrates. So before and after meals வந்து blood glucose வந்து ரெகுலராக செக் பண்ண சொல்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து
கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து இம்மீடியட்டாக வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வரணும். பிகாஸ் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ஆல்சோ மேட்டர்ஸ், டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஆல்சோ மேட்டர்ஸ். ஓகே, சில கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஸ்லோவாக இட் வில் பிகம் பிளட் குளுக்கோஸ், சில விச் இஸ் கால்ட் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். அதே மாதிரி சில கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பிளட் குளுக்கோஸாக மாறிடும் அண்ட் இமீடியட்டாக பிளட்டில் சுகர் லெவல்ஸ் ஏற்றிடும். ஆனால் அதே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, ரைஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, இட் வில் டேக் சம் டைம், ஸ்லோவாக தான் வந்துட்டு பிளட்டில் குளுக்கோஸ் லெவல்ஸை ஏற்றும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. சிம்பிள் கார்ப்ஸ் ஆர் ஈஸிலி டைஜஸ்டட் அண்ட் ஆர் அவைலபிள் ஆஸ் குளுக்கோஸ், resulting in spiking in blood glucose levels. Complex carbohydrates பார்த்தோன்னா have to be broken down and released more slowly into the bloodstream. Blood glucose is highest 1 hour after eating. இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். சாப்பிட்டு 1 hour கழிச்சு தான் highest blood glucose levels. So check blood glucose levels 2 hours after eating to see the effect of carbohydrates if needed. So blood glucose levels சாப்பிட்டு 1 hour கழிச்சு ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 hours கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க blood glucose levels எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஆல் மேக்ரோநியூட்ரியன்ஸ் கேன் காஸ் வெயிட் கெயின் when consumed in excess. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் சாப்பிட்டா வெயிட் ஏறும்னு இல்லை, ஃபேட் மட்டும் சாப்பிட்டா வெயிட் ஏறும்னு இல்லை. எனி மேக்ரோநியூட்ரியன், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் ஆர் ஃபேட், எனி திங் எக்ஸஸாக சாப்பிட்டோன்னா வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Greater release of insulin due to excessive carbohydrate intake may contribute to weight gain due to the anabolic properties of insulin. So பார்த்தோன்னா அதிகமாக பாடியில் இன்சுலின் செக்ரேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா இன்சுலினுக்கே வந்து ஒரு அனபாலிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனாலே வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ டைப் 2க்கு வந்து எக்ஸசைஸ் கைட்லைன்ஸ் 150 minutes ஆஃப் மாடரேட் இன்டென்சிட்டி ஆர் 75 minutes ஆஃப் விகரஸ் டு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் பர் வீக் அப்படின்றாங்க. The main rationale for exercising at least every other day is that the effect of the last bout of cardiorespiratory activity on insulin sensitivity are lost after 24 to 48 hours. ஸோ ஒரு எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி பண்ணனா அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 24 to 48 hours இருக்குது. ஸோ அந்த இன்சுலின் அந்த எஃபெக்ட் ஆஃப் தி எக்ஸசைஸ் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் டே ஆகுது நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Training cardiorespiratory exercises 3 to 4 times a week and doing muscular training 2 times a week can potentially maintain high insulin sensitivity. Overall blood glucose managementக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ cardiorespiratory 3 to 4 times a week, muscular training 2 times a week. ஸோ கிட்ட 5 to 6 times a week வந்து ட்ரைனிங் பண்ண சொல்கிறாங்க to maintain blood glucose levels. ஜென்ரல் கைட்லைன்ஸ் சேமாக கார்டியோரெஸ்பிரேட்டரிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, டைமு, டைப்பு, ப்ரோக்ரெஷன். அதே மாதிரி மசில் ட்ரைனிங்க்கு ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, டைம் அண்ட் ப்ரோக்ரெஷன். 40 to 60%, RP 12 to 13. ஹார்ட் ரேட் விகரஸில் பார்த்தோன்னா VT1 to just below VT2. RP வந்து 14 to 17 வரைக்கும் போகுது. ஆனால் ஸ்கேல் 6 to 20 ஸ்கேல். இங்கே பார்த்தோன்னா 150 minutes டைப் 2 டயபெட்டிஸ்க்கு 150 minutes, டைப் 1 டயபெட்டிஸ்க்கு 150 minutes at moderate and 75 minutes at vigorous or a combination of both. Okay, muscular training இங்கே 2 non-consecutive days per week, preferably 2 to 3 times a week பண்ண சொல்கிறாங்க. 1 to 3 sets, 8 to 10 reps, 10 to 15 reps. 10 to 15 reps to start. ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து லைட் வெயிட்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் கொஞ்சம் பெட்டராக 8 to 10 reps கொஞ்சம் ஹெவியர் வெயிட்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா என்னென்னா, இட் இஸ் நாட் ஒன் சிங்கிள் டிசீஸ் பட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப்
few diseases. Okay, it is a cluster of conditions that increase a person's risk for developing heart disease, type 2 diabetes or and stroke. ஸோ காமனாக வந்து இந்த சிண்ட்ரோம் கீழே இருக்கிற சிண்ட்ரோம்ஸில் 3 or more இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆஃப் த பர்சன் கெட்டிங் ஹார்ட் டிசீஸ் ஆர் டயபிட்டிஸ் ஆர் ஸ்ட்ரோக் வந்து அதிகம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அட் 3 or more இதில் இருக்கிற 3 or more உங்களுக்கு இருந்துச்சுன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் 40 inches மேலே இருக்குது, ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் 150 மேலே இருக்குது, ஹெச்டிஎல் வந்து 40 கீழே இருக்குது, பிளட் ப்ரெஷர் வந்து 130 மேலே இருக்குது, ஆர் எலிவேட்டட் ஃபாஸ்டேட் குளுக்கோஸ் மோர் தென் 100. ஃபாஸ்டேட் குளுக்கோஸ் 100 மேலே இருந்துச்சுனாலும், பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுனாலும், இதோட ஏதாவது 3 இருந்துச்சுனாலும் உங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். It is identified by the number of health states that are associated with obesity, type 2 diabetes, dyslipidemia and high blood pressure. Excess body fat, visceral body fat is the particular concern and is a result of physical inactivity and poor nutrition. Major reasons pathana physical inactivity and poor nutrition habits tha. Nutritional and lifestyle. Treatment formats is to reduce the risk of cardiovascular disease and type 2 diabetes. So type 2 diabetes kum cardiovascular disease kum irukra same risk factors da idukum irukku. So lifestyle interventions such as weight loss, increased physical activity, healthy eating and tobacco cessation are the initial strategies. So starting strategies la weight loss aim பண்ணுவீங்க, physically active ஆக பார்ப்பீங்க, healthy eating and tobacco stop பண்ண aim பண்ணுவீங்க. So exercise பார்த்தோம்னா levels of cardiorespiratory fitness has been shown to influence risk of mortality. So cardiorespiratory fitness improve ஆக risk of mortality வந்து குறையறதுக்கு chances இருக்கு. Mortality is death, சரியா? Death risk வந்து reduce பண்ண முடியும். Total abdominal fatness குறைஞ்சிருச்சுன்னா and at the same time increased leanness were closely associated with risk factors. So abdominal fat குறையுதுன்னா risk factors வந்துட்டு பெட்டர் ஆகுது. அதே மாதிரி பாடி லீன் ஆகுது அப்படின்னா வந்து risk factors வந்து இம்ப்ரூவ் ஆகுது. Exercise programs should be designed around guidelines for the treatment of clients with obesity and overweight. So மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் இருக்கிற கைட்லைன்ஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் யூஸ் பண்ணுற கைட்லைன்ஸ் ஒபேசிட்டி கிளைண்ட்ஸ்க்கு இருக்கிற இல்லைன்னா ஓவர் வெயிட்டுக்கு இருக்கிற கைட்லைன்ஸை யூஸ் பண்ணாலே வந்துட்டு மெட்டபாலிக் சிண்ட்ரோமோட எஃபெக்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றாங்க. எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி வில் வேரி டிபெண்டிங் ஆன் த கிளைண்ட்ஸ் வெயிட் ஸ்டேட்டஸ், ஓவரால் கண்டிஷனிங் ஆன் மெடிக்கல் ப்ரொஃபைல். ஸோ கிளைண்ட்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி வந்து இட் வில் வேரி. ஓகேயா? ஃப்ரீக்வன்சி வந்து 5 times a week இஸ் ரெக்கமெண்டட். கண்டினியூஸாகவும் பண்ணலாம், இல்லைனா இன்டர்மிட்டண்ட்டாக பிரேக் பண்ணி கூட யூ கேன் டூ த ட்ரைனிங். ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் பார்த்தோன்னா 5 times a week, திருப்பி 40 to 60% கிட்ட, below VT1, RP 12 to 13, time பார்த்தா 30 to 60 minutes. General guidelines, இது இந்த நம்பர்ஸ் ஐ திங்க் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இந்த டேபிளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். ஒரு கண்டிஷனுக்கு என்னென்ன இருக்குன்னு பேசாமல் ஒன்று பண்ணிடுங்க. ஒரு கண்டிஷனுக்கும் வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி எல்லாத்தையும் ஒரே டேபிளில் மாதிரி ஒரு போட்டு பார்த்துன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக ஒரு பிக்சர் தெரியும் ஹவு மச் எதெல்லாம் வந்து பயங்கரமாக வேரி ஆகுதுன்னு. மெஜாரிட்டியாக எல்லாமே 150 minutes இருக்கும், 30 to 60 minutes இருக்கும், 40 to 59% தான் மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் ரேட் ரிசர்வ் வந்து இருக்கும். ஒரு சிலதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், யூ கேன் புஷ் லிட்டில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா pulmonary disorders. Pulmonary disorders it is more to do with airway, lungs related conditions.
அதில் வந்துட்டு chronic obstructive pulmonary diseaseன்னு இருக்குது. இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் chronic airway இன்ஃப்ளமேஷன் இந்த ஏர்வே இருக்குது பாருங்கள், இந்த ஏர்வேல இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா டியூ டு திஸ் இஸ் primarily due to exposure of such as tobacco smoke and various environmental and occupational pollutants. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து ஏர்வே வந்து இன்ஃப்ளேம் ஆகிடும். அதனாலே வந்துட்டு யூ வில் ஹாவ் சர்டன் கண்டிஷன்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும்னா டிஸ்ப்னியா, க்ரானிக் காஃபிங் அண்ட் ஸ்பூட்டம், சளி, காஃபிங் அது எல்லாமே அதிகமாக இருக்கும். சார்கோபேனியா விச் இஸ் ஏஜ் ரிலேட்டட் மசில் லாஸ் ஆகும். ஸ்கெலிட்டல் மசில் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இட் காசஸ் அது சிம்டம்ஸ் ஆஃப் பல்மனரி டிஸார்டர்ஸ். அதே மாதிரி இவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு ஃப்ளூயிடாக இல்லாததுனால இவங்களுக்கு வந்துட்டு லோவர் பாடி மசில் எல்லாமே வீக்காக இருக்கும். அது ஓகேயா, ரிஸ்க் ஆஃப் ஃபாலிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோஆர்டினேஷன் எல்லாமே இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா 3 காமன் டைப்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீசஸ் பார்த்தோன்னா ஆஸ்துமா, க்ரானிக் bronchitis, எம்ஃபிசேமா. ஓகே, ஆஸ்துமா என்னன்னா இட் இஸ் த chronic inflammatory disorder of the airway. This inflammation causes recurrent episodes of wheezing, breathlessness, chest tightness, coughing, particularly night and early morning. ஸோ ஆஸ்துமா பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீதிங் ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். செஸ்ட் டைட்னஸ் இருக்கும், காஃபிங் இருக்கும், வீசிங் இருக்கும். பர்டிகுலர்லி நைட் அண்ட் ஏர்லி மார்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட எஃபெக்ட். இந்த இன்ஃப்ளமேஷன் வரதுக்கு காரணம் பார்த்தோன்னா ஸ்மோக்கு, ஏர் பொல்யூஷன், ஸ்ட்ராங் ஸ்மெல் ஏதாவது இருந்துச்சுனாலும் வரும். ஏதாவது வைரஸஸ் அண்ட் கோல்டு ஏர் இருந்துச்சுனாலும் இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் எக்ஸசைஸே கூட ஆஸ்துமா இன்டியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கும் ஒரு பேரே இருக்குது, எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமான்னு சொல்லிட்டு. These triggers can activate an inflammatory response, airway obstruction, due to constriction of smooth muscles around the airway. ஸோ என்ன ஆகிடும்னா இந்த இப்போ ஏர்வே சுற்றி இந்த ஸ்மூத் மசில்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே வந்துட்டு ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்வெல் ஆகி ஏர்வே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், கொஞ்சம் குட்டி ஆகிடும். ஸோ அதனாலே வந்துட்டு போதுமான அளவு ஏர் அண்ட் ஆக்சிஜன் உள்ளே போகாது. That will trigger an inflammatory response. Okay. When exercise provokes an asthma attack, there is a characteristic response. So exercise-னால ஒரு asthma attack ஆச்சுன்னா அதுக்கு ஒரு sequence of events நடக்கும். So first என்ன ஆகும்னா there is bronchoconstriction. So bronchona there is heart கிட்ட வந்து bronchi, bronchioles-னு நிறையா இருக்குது. ஸோ அந்த ஹார்ட்ன்ற லங்ஸுக்கு அந்த பைப் மாதிரி போகுதுல்ல, ரெண்டாக பிரியும், திருப்பி ரெண்டாக பிரியும், அதெல்லாம் வந்து bronchioles. ஸோ அதெல்லாமே வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. திஸ் இஸ் ஃபாலோட் பை நேரோவிங் ஆஃப் தி ஏர்வே. ஸோ அதோட சேர்த்து ஏர்வேயும் வந்து நேரோ ஆகிடுது. அண்ட் ஈவன் தட் ஆக்சிலரேட்ஸ் as soon as exercise is finished. எக்ஸசைஸ் முடித்த உடனே இந்த ஏர்வேஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. ஸோ இது ஆன உடனே ஆஸ்துமா எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக் டியூரிங் அண்ட் ஆர் ஆஃப்டர் எக்ஸசைஸ் இஸ் இது ரெண்டும் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நடக்குது. ஸோ ப்ராங்கியோல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்லோவாக கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. அதெல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆனதுக்கப்புறம் ஏர்வேயும் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுது மேலே. இது ரெண்டும் சீக்வன்ஸாக நடக்குது. இந்த ஆஸ்துமா அட்டாக் நடக்குது பாருங்க, பிஃபோர் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் எக்ஸசைஸ். அதுக்கு வந்து எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஒரு பேர் இருக்குது. முன்னாடி எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க, இப்போ ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை அ டெம்பரரி நேரோவிங் ஆஃப் த ஏர்வே. ஸோ இந்த ஏர்வே பார்த்தீங்கல்ல, அது வந்து டெம்பரரியாக வந்து ஷார்டன் ஆகிடுது, சின்னதாகிடுது மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால. ஸோ அதனால போதுமான அளவு ஆக்சிஜனும் போகாது, ஏரும் போகாது, ஆக்சிஜனும் போகாது. ஓகே, EIB occurs after breathing large quantities of air, especially dry cold air that contains pollutants. ஸோ நிறைய நீங்கள் வந்து ட்ரை அண்ட் கோல்ட் ஏர் நீங்கள் இன்ஹேல் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட ஹார்ட் லங்ஸ் அண்ட் ஏர்வே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிடுது.
அது பண்ணதுக்கப்புறம் இட் ஆல் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் டுகெதர். The severity of the response is related to intensity of exercise and environment condition. ஸோ எவ்வளோ ஹார்டாக இன்டென்ஸாக ட்ரைனிங் பண்ணியிருக்கிறீங்க அண்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷன் என்வாயன்மெண்ட் இருக்குது அதை பேஸ் பண்ணி அந்த ஆஸ்மா அட்டாக் வந்து சிவியராக இருக்கும். சிவியர் ஆர் நாட் சிவியர். ரொம்ப இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா ஆஸ்மா வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு அட்டாக் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, சிம்டம்ஸ் வந்து இட் வில் பீக் ஃபார் 5 to 10 minutes ஆஃப்டர் எக்ஸசைஸ் அண்ட் லாஸ்ட் ஃபார் 20 to 30 minutes. ஸோ பீக் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 to 10 minutes வந்து ரொம்ப பிரெத்லெஸ்னஸாக இருக்கும், ரொம்ப முடியாமல் இருக்கும், எஸ்பெஷலாக எக்ஸசைஸ் ஆரம்பிச்சு. ஆனால் 20 to 30 minutes வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ about 50% of those who have the attack, EIB attack episode, experience a refractory period lasting up to 2 hours, during which another exercise bout will not produce an EIB attack. ஸோ இந்த EIB அட்டாக் இருக்குது பாருங்க, எக்ஸசைஸ் இன்டியூஸ் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ஒரு அட்டாக் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து அட்டாக் வராது. அதுதான் வந்துட்டு அந்த ரிஃப்ராக்டரி பீரியட் அப்படின்றாங்க. அந்த பீரியடில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ணலான்னு சொல்லலை, பட் பண்ணால் வராதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அட்டாக் வந்து வில் நாட் பி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு. அதுக்கு பேர் வந்து ரிஃப்ராக்டரி பீரியட் அப்படின்றாங்க. வாட் இஸ் த ரீசன், ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தோன்னா தெர் இஸ் நோ சாலிட் எக்ஸ்பிளனேஷன். The best hypothesis is that EIB is caused by the release of bronchoconstrictor substance. So exercise பண்றனால அந்த bronchoconstriction, அந்த ஷார்டன் ஆகுது பாருங்க ஏர்வே எல்லாமே, அதுக்கான சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி எப்படியோ வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது as a result of the loss of fluid from the airway during conditioning of the inspired air. So inspired air நீங்கள் கொண்டு வர்றதுனால there is some loss of fluid அண்ட் அதனால வந்துட்டு இந்த ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்டர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி அது வந்து ஓவராலாக வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஏர்வே வந்து உள்ளே ஷார்டன் பண்ணி ஏர் உள்ளே வராமல் அது கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷனிங் தி ஏர். ஸோ கண்டிஷனிங் தி ஏர்னு என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து இப்போ நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்க இல்லையா, வெதர் த்ரூ நோஸ் ஆர் மவுத் நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்கன்னா உள்ளே போகிற ஏர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரொம்ப சில்லாக இருந்துச்சுன்னா அது வந்து உள்ள நோஸ்க்கு பின்னாடியே வந்துட்டு இட் வில் பிகம் வார்ம் ஆகி ஹியூமிடிஃபை ஆகி ஃபில்டர் ஆகி ரிமைனிங் தான் வந்து லங்ஸ்குள்ளேயே போகும். ஓகே, இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா இந்த ஆல்வியோலர் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகிடும். அது எப்போனா ஸ்பெஷலாக ரொம்ப கோல்டான ஏர் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ஆல்வியோலர் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ மூக்குலேயே வந்துட்டு மூக்கு பின்னாடியே வந்துட்டு அந்த ஏர்வே வந்து அந்த ஏரை வந்துட்டு வார்ம் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்குது. வார்ம் பண்ணி பியூரிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் வந்து அந்த ஏரை வந்து ஆல்வியோலாக்கு எடுத்துகிட்டு போகும். மோஸ்ட் கண்டிஷனிங் occurs in the nose, pharynx and the first branches of the bronchi. ஸோ மூக்கு இருக்குது, மூக்கு பின்னாடி வந்துட்டு pharynx, larynx, windpipe, அப்புறம் bronchi. நம்ம வந்து லங்ஸ் பார்க்கும்போது நம்ம இதை பார்த்துருப்போம், லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபஸ்ட்டு சாப்டர்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை பண்ணி வச்சிடும். இண்டிவிஜுவல்ஸ் வித் ஆஸ்மா ஷுட் இன்ஹேல் த்ரூ த நோஸ். ஸோ ஆஸ்மா இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி நோஸால் தான் வந்து இன்ஹேல் பண்ணணும். ஏன்னா மவுத்தால் பண்ணனா டைரெக்டாக பொல்யூட்டன்ஸ் வந்து லங்ஸ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூக்கால் த்ரூ த நோஸ் போகும்போது அந்த ப்ராசஸ் அந்த என்னது வார்மிங் அப், ஹியூமிடிஃபைங் அண்ட் ஃபில்டரிங் தி ஏர், அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து கிளியராக நடக்கும் when you are breathing through the nose. ஸோ எக்ஸசைஸ் ஃபார் ஆஸ்துமான்னு பார்க்கும்போது although breathlessness is normal, it is abnormal if it occurs during or after light exercise. ஸோ இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரெத்லெஸ்ஸாக ஆகலாம், பட் நார்மலாக லைட்டாக வாக்கிங் பண்ணும் போதே பிரெத்லெஸ்ஸாக ஆச்சுன்னா விச் இஸ் நாட் நார்மல். ஸோ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஒரு டாக்டரோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்கன்றாங்க. அதே மாதிரி பொட்டென்ஷியல் ட்ரிகர்ஸ்லாம் என்னன்னு கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மெடிசின் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே ரெடியாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இப்போ ஆஸ்துமா பார்த்தோன்னா
people who have asthma are always on a medication. ஏதாவது ஒரு மெடிசின் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஸ்பெஷலி bronchodilators. ஸோ broncho constrictors வந்து அப்படியே ஷார்டன் பண்ணி கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுரும், டைலேட்டர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ bronchodilators-க்கான மெடிசின் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த பம்ப் மாதிரி இருக்கு பாருங்க, ஆஸ்துமா பம்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு தடவை இது ப்ரீத் பண்ணிட்டோம்னா அது வந்து அப்படியே bronchodilators அது வந்து ஏர்வே ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுரும், ஸோ தட் யூ கேன் ப்ரீத் இன் பெட்டர். அந்த பம்ப் வந்து ரெகுலராக வந்து பேஷண்ட்ஸ் வந்து தே ஷுட் பி கேரிங் இட் ஈவன் ஃபார் எக்ஸசைஸ் அப்போ வந்து பக்கத்தில் ஒரு பர்சனல் ட்ரெயினர்கிட்ட கொடுத்து வச்சுருவாங்க, ஜஸ்ட் இன் கேஸ் சேஃப்டிக்காக. கன்சிஸ்டன்ட் பார்ட்டிசிபேஷன் இன் எக்ஸசைஸ் கேன் ரெடியூஸ் இஐபி சிவியரிட்டி. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அந்த அட்டாக் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. Increase the level of exercise intensity triggering an exercise, decrease medication usage and leads to symptom-free days. Leads to more symptom-free days. So regular activity பண்ணனா மெடிகேஷன் யூஸும் குறைக்க முடியும், அதே மாதிரி எத்தனை நாள் அந்த அட்டாக் வருது இன் அ டே ஆர் இன் அ வீக் இன் அ மந்த் வந்து அது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றாங்க. ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கிளைண்ட்ஸ் ஷுட் ஹேவ் ரெஸ்கியூ மெடிகேஷன். அந்த மெடிகேஷன் சேஃப்டி மெடிகேஷன் எப்போவுமே கிளைண்ட்டுக்கிட்ட இருக்கணும். பிளென்டி ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஆஸ்துமா ட்ரிகர் பண்ணுறது என்ன மாதிரி எக்ஸசைசஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூவ் இன்டோர்ஸ், அவுட்டோரில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்லையும் எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லையும் ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. வார்ம் அப் லாங்காக இருக்கணும், இது வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஏர்வேஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாது. ஸோ பிளட் வந்துட்டு ஓவராலாக கொஞ்சம் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து வார்ம் அப் வந்து கொஞ்சம் லாங்கராக வச்சுக்கணும். நார்மலாக 5 minutes வார்ம் அப் பண்ணுறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க 10 to 15 minutes வார்ம் அப் பண்ணலாம் கிராஜுவலாக. ஸோ தட் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இட்ஸ் ஸ்லோலி கிராஜுவலி இன்க்ரீசிங் இட்ஸ் எஃபிஷியன்சி. கீப் initial intensity low and gradually increase it over time. So intensity starting less slow வச்சுட்டு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து you keep increasing on the intensity. Peak exercise intensity should be determined by the client's state of condition and asthma severity. ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் அண்ட் எவ்வளோ சிவியர் ஆஸ்துமா அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களை இன்டென்சிட்டி ஆஃப் ட்ரைனிங்கை டிட்டர்மைன் பண்ண சொல்கிறாங்க. Observe clients for early signs of EIB and respond immediately. ஸோ ஆஸ்மா அட்டாக் இருக்கிற ஆஸ்மா பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் அந்த ஆஸ்மா அட்டாக் வர போகுது அப்படின்னா இமீடியட்டாக வந்துட்டு யூ டெல் தம் டு ஸ்டாப் அண்ட் எமர்ஜென்சி மெடிக்கல் சிஸ்டம்ஸை வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடணும். பெஸ்ட் டைம் டு எக்ஸசைஸ் வந்து மிட் டு லேட் மார்னிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 9லேருந்து ஒரு 12 o'clock-குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக 8லேருந்து ஒரு 10-11 o'clock வரைக்கும், அதுதான் வந்து மிட் டு லேட் மார்னிங்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் பெஸ்ட் டைம் டு எக்ஸசைஸ் அப்படின்வாங்க. ஏர்லி மார்னிங், ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்சம் குளிராக இருக்கும், அதனால் இட் இஸ் நாட் அ குட் டைம். ரொம்ப மத்தியானம்லாம் ஆகிட்டுனா ரொம்ப ஹீட் வெயில் ஆகிடும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. Mid to late morning is an ideal time to work out. Nutrition பார்த்தோன்னா, dietary habits that result in overweight increase the risk of developing asthma. Overweight ஆனா ஆஸ்துமா டெவலப் ஆகிற சான்சஸ் அதிகம். Obesity is associated with severity and frequency of asthma attacks. Obesity இருந்துச்சுன்னா asthma attack chances அதிகம். Food allergies are another possible trigger. ஸோ சில பேருக்கு ஃபுட் அலர்ஜிஸ் இருந்துச்சுன்னா அதனால ஆஸ்துமா அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து பீனட் வந்து அலர்ஜி மாதிரி இருக்கும், அவங்க பீனட் சாப்பிட்டோன்னா ஆஸ்துமா அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்மோக்கிங், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்காக இருந்தால் கூட இட் கேன் இன்க்ரீஸ் த சிவியரிட்டி ஆஃப் ஆஸ்துமா. அதாவது இன்னொருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்மோக்கை வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுன்னா உங்களுக்கு ஆஸ்துமா அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ சிகரெட்ஸ்னு வந்துருச்சு, அதோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எப்படின்னு தெரியல,
அதோட செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட்ஸும் எவ்வளோன்னு தெரியல. அது மாதிரி சும்மா ஒரு லைன் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சேம் ஜென்ரல் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போன இது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் பாருங்கள். 3 to 5, 40 to 59. இங்கே பார்த்தோன்னா 2 non-consecutive days, 50 to 85%, 1 RM, 1 to 3 sets, 8 to 10 reps, 10 to 15 starting point, 8 to 10 exercises. ஸோ கிட்டத்தட்ட கைட்லைன்ஸ் சேமாக தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்துமாக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 2 பல்மனரி டிசீசஸ் என்னன்னு பார்த்தோன்னா க்ரானிக் bronchitis அண்ட் எம்ஃபிசேமா. bronchitis என்னன்னா இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த க்ரானிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பூட்டம். ஸோ அந்த சளி மாதிரி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் bronchitisல, often resulting in airway obstruction due to thickened bronchial walls. Okay, emphysema is characterized by distension and destruction of the alveoli. emphysema வந்து இன்னும் கொஞ்சம் சிவியரான டிசீஸ். ஸோ alveoli தான் வந்துட்டு லங்ஸோட லாஸ்ட் ஸ்மாலஸ்ட் யூனிட். அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும் emphysemaனால. ஸோ ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் who can walk fast, cardiorespiratory exercise programming is the same as anyone with low functional capacity. Cardiorespiratory exercise programs is the same as anyone with low functional capacity. So low functional capacity இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கார்டியோ ப்ரோக்ராம் இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வாக் பண்ண கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு யூ வில் பி பிளானிங். ஸோ 20 to 60 minutes ஆஃப் மாடரேட் ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஆனால் நார்மல் பேஸில் தான் அவங்களால நடக்க முடியுது அப்படின்னா எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். ஸோ சச் தட் த person may have to exercise more than once a day every day for short duration before breathlessness restricts further activity. ஸோ நார்மலாக அவங்களால பெருசாக ஃபாஸ்ட்டாக வாக் பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு எக்ஸசைஸ் வந்து ஷார்ட் பிரேக்ஸாக வந்து பிரித்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. Muscular training can be a potent intervention to increase muscle weakness and balance problems. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ்லாம் பார்த்தோன்னா அந்த பேலன்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். பட் பேலன்ஸ் வந்து டைரெக்டாக பிரெயின் ரிலேட்டட்னு விட மசிலில் வந்துட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் போகாததுனால மசில் வீக்காக இருக்கும். ஏன்னா நார்மலாக பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் கம்ஸ் ஃப்ரம் த பிரெயின். ஓகேவா? ஆனால் ஆக்சிஜன் சப்ளையே கம்மியாக இருக்கிறனால சில இடத்துல மசிலுக்கு சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா மசில் வீக்காக இருக்கும். அந்த மசில் வீக்னஸே வந்துட்டு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கோஆர்டினேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக்கி விட்டுரும். Persons with severe advanced chronic bronchitis and emphysema are so restricted that they are usually treated in hospital and will not be seen by personal trainers. ஸோ bronchitis, emphysemaலாம் வந்துட்டு கொஞ்சம் சிவியரான டிசீஸ். இது வந்து நம்ம ட்ரெயினர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்காது நார்மலாக. அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் கிட்டத்தட்ட சேம் தான். 3 to 5 days. இங்கே வந்து 50 to 80% போட்டிருக்காங்க. அங்கே வந்து 40 to 59 இருந்துச்சு, இங்கே 50 to 80%. Training wise 60 to 70% of 1 RM, more than 70% for experience, less than 50% for muscular endurance. So strength, muscular strength को endurance के என்ன மாதிரி guidelines ने கொடுத்திருக்காங்க. Time பார்த்தோன்னா 2 to 4 sets, 8 to 12 reps, less than 2 sets, 15 to 20 reps endurance. So muscular strength க்கு தனியா endurance க்கு தனியா கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஏன்னா வந்து இங்கே மசில் வீக்னஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே அட்ரஸ் பண்ணுறதுக்கு மசில் வீக்னஸ் இருக்கும் அண்ட் பேலன்ஸ் கோஆர்டினேஷன் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் தனியாக வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கேன்சர். It is a collection of approximately 200 related diseases characterized by uncontrolled spread and growth of abnormal cells. ஸோ என்ன ஆகும்னா
ஏதாவது ஒரு செல் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா வந்து அது அன்கண்ட்ரோல்டாக வந்து இட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் க்ரோயிங். அதுதான் ப்ரைமர்லி கேன்சர். ஓகே, நார்மலி செல்ஸ் க்ரோ அண்ட் டிவைட் இன் அன் ஆர்டர்லி ஃபேஷன். ஓகே, ஸோ இப்போ க்ரோத்தே பார்த்தோன்னா இப்போ சின்னதுலேருந்து நீங்கள் டெவலப் ஹைட் வளருது, வெயிட்லாம் வளருதுன்னா செல்ஸ் வந்து இட் ஹேஸ் டு டிவைட். செல்ஸ் டிவைட் ஆகி நீங்கள் பெருசாக ஆகுவீங்க. லைக் யூ வில் க்ரோ அண்ட் க்ரோ. என்ன ஆகுனா நார்மலாக ஒரு கண்ட்ரோல்டு ஃபேஷனில் இந்த டிவிஷன் நடக்கும். ஆனால் கேன்சரில் வந்து அப்படி கிடையாது. கேன்சர் செல்ஸ் டெவலப் வந்து டிஎன்ஏ ஆஃப் செல்ஸ், நார்மல் செல்ஸ் ஆர் டேமேஜ்ட். ஸோ நார்மல் செல்லோட டிஎன்ஏவே வந்து டேமேஜ் ஆகிடுது. இந்த டேமேஜ் டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா அந்த செல்ஸை அன்கண்ட்ரோல்டாக வந்து க்ரோத்தாக மல்டிப்ளை பண்ணி விட்டுருது. ஸோ சில கேன்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா டியூமர் ஒரு மாஸ் மாதிரி போய் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, when cancerous tumors are malignant, they can invade nearby tissues. ஸோ கேன்சர் டியூமர்ஸ்லாம் பார்த்தோன்னா பக்கத்தில் இப்போ லெட்ஸே ஒரு கேன்சர் கட்டி மாதிரி வந்துட்டு இப்போ ஷோல்டரில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஷோல்டர் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஸ்பைன் வச்சுக்கலாம். ஸ்பைன் கிட்ட வந்துட்டு ஒரு கேன்சர் ஒரு டியூமர் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு மெலிக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு மெலிக்னென்ட் டியூமர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இட் கேன் மெட்டாஸ்டடைஸ், விச் இஸ் இட் கேன் பிரேக் டவுன், விச் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கேன்சர் செல்ஸ் பிரேக்கிங் ஆஃப் ஃப்ரம் தி ஒரிஜினல் டியூமர். ஸோ ஒரிஜினல் டியூமர்லேருந்து அது உடஞ்சி அது வந்து டிஃப்ரெண்ட் இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம் த்ரூ த பிளட் ஆர் லிம்ப் சிஸ்டம். ட்ராவல் பண்ணி டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அங்கே போயிட்டு செட்டில் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து புதுசாக இட் கேன் ப்ரொடியூஸ். ஸோ கேன்சர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதான். ஸோ இப்போ டியூமர் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்கும். ஒன்று மெலிக்னன்ட், இன்னொன்று பினைன். மெலிக்னன்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், பினைன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே, ஸோ மெலிக்னன்ட் டியூமர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் இட் பிரேக்ஸ் டவுன் அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் த பிளட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உடஞ்சி அது வந்து அந்த ஒரிஜினல் டியூமர்லேருந்து உடஞ்சி இட் கேன் ட்ராவல் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பினைன் டியூமர்ஸ் வந்து இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட். அதே மாதிரி பினைன் டியூமர்லாம் இருந்துச்சுன்னா அது கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அது வளராது. ஆனால் மெலிக்னன்ட் டியூமர்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி வளரும். Classification of different cancers is typically based on cell type from which they originate. ஸோ கேன்சர் ஒன்றுத்தையும் வந்து டிஃப்ரெண்ட் நேம் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான நேம்ஸ்லாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். எண்டோதீலியல் செல்ஸில் டெவலப் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் கார்சினோமாஸ். பிளட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லுகேமியா. பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் எண்டோதீலியல் செல்ஸில் ஒரு கேன்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு வந்து கார்சினோமான்னு சொல்லுவாங்க. பிளட்டில் கேன்சர் வந்துச்சுன்னா அது வந்து லுகேமியான்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், பயாலஜியில் 7th 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இம்யூன் சிஸ்டமில் இருக்குது, இல்லைன்னா கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் போன்ஸில் வந்து வந்துச்சுன்னா அது வந்து இம்யூன் சிஸ்டமில் லிம்ஃபோமான்னு சொல்லுவாங்க. கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் போன்ஸில் சார்கோமா அப்படின்வாங்க. ஓகே, இந்த ஓஎம்ஏ அப்படி தான் முடியும் மோஸ்ட்டாக. ஓஎம்ஏன்னு முடியும். இது லுக்கேமியா, இது ஒன்று டிஃப்ரெண்ட். பட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு காமன் கிளாஸிஃபிகேஷன் இப்படி தான். டிஃப்ரெண்ட் கேன்சர்ஸ் கேன் ப்ரொடியூஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் சேலஞ்சஸ். ஒரு கேன்சருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்கணும். இது வந்து ஆக்சுவலாக ட்ரைனர்ஸ் இந்த சைட் போக மாட்டாங்க மெஜாரிட்டி. பட் போனால் கூட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாலியேட்டிவ் கேர் மாதிரி தான். பெயின் ஃப்ரீயாக வந்துட்டு எப்படி அவங்கள ஹெல்த்தியாக வைக்க முடியும் அந்த மாதிரி ஒர்க் தான் வந்து ட்ரைனர்ஸ் பண்ணுவாங்க. ப்ரிவேலன்ஸ் பார்த்தோன்னா செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத். 3 general phases of cancer survivorship are treatment and recovery, living after recovery, advanced cancer and end of death. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸில் பார்த்தோன்னா
ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டுனா அதுக்கு ட்ரீட்மெண்ட், அது ரெக்கவரி எப்படின்னு பண்ணுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபேஸு. நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோன்னா அந்த ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த லிவிங் வித் ரெக்கவரி. அது ஏன்னா கீமோதெரப்பிலாம் நீங்கள் பண்ணால் செம்ம வீக் ஆகிடுவீங்க. அதோடு சேர்த்து ஹவ் யூ லிவ் வித் த டிசீஸ், அது வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜாக இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா வந்து அந்த அப் டு டெத் வந்துட்டு ஹவ் யூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், அது வந்துட்டு தட் வில் பி த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் சர்வைவர்ஷிப். என்ன ரீசன், எதனால் வருது கேன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். என்வாயன்மெண்டல் எக்ஸ்போஜர்ஸ் இருக்குது, பொல்யூட்டன்ஸ்னால வருது, லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, புவர் டயட்னால வருது, மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்னால வருது, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வருது, ஜெண்டர்னால வருது, ஏஜ்னால வருது. ஸோ பிஹேவியர் வைஸ் பார்த்தோன்னா 5 லீடிங் பிஹேவியரல் அண்ட் டயட்ரி ரிஸ்க்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, பிஎம்ஐ அதிகமாக இருந்துச்சுன்னா கேன்சர் வர சான்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டோன்னா கேன்சர் வர சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா கேன்சர் சான்சஸ் இருக்குது. டொபாக்கோ அண்ட் ஆல்கோஹால் அதிகமாக இருந்துச்சுன்னா கேன்சர் சான்சஸ் இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் வைஸ், nutrient requirements for macronutrients and micronutrients can be affected by metabolic and physiological changes caused by cancer. பாடியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி மேக்ரோநியூட்ரியன்ஸும் மைக்ரோநியூட்ரியன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸும் மாறும். சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், இப்போ கேன்சருக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், கீமோதெரப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து பயங்கர வீக் ஆக்கி விட்டுரும். அதோட சேர்த்து இன்னும் பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்படைட் குறைஞ்சிரும், பசியே எடுக்காது அவங்களுக்கு, சீக்கிரமாக வயிறு ஃபுல்லாகிடும். சாப்பாடு டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டாக ஃபுட்டு செஞ்சால் கூட அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா டேஸ்ட்டே வந்து மாறிடும் அவங்களுக்கு. ஓகேயா, அதே மாதிரி ஸ்மெல்லும் மாறிடும். ஸோ நீங்கள் சூப்பராக வந்து ஒரு பிரியாணி செஞ்சு வச்சா கூட அவங்களுக்கு வந்து கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நார்மலாகவே சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதனாலே வந்து அவங்களுக்கு லோ நியூட்ரியன்ஸ் ஆகிடும், மசில் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும், மேல் நியூட்ரிஷன் வர ஆரம்பிச்சிடும். ஓகேயா, ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, கீமோதெரப்பி கேன் ஆல்டர் நியூட்ரிஷனல் நீட்ஸ், disrupt eating habits and affect how body digests, absorbs and uses food. ஸோ பாடி எப்படி ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுது அது எல்லாமே கூட மாறிடும். ஓகே, நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் டயட்ரி கவுன்சிலிங் ஃப்ரம் அ குவாலிஃபைட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இஸ் ரெக்கமெண்டட். பெட்டர் வந்து ஒரு கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு நியூட்ரிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். Overall goals of nutrition care are to prevent or resolve nutrient deficiencies. So ஏதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அச்சீவ் அண்ட் மெயின்டைன் ஹெல்தி வெயிட், எவ்வளோக்கு எவ்வளோ மசில் மாஸை மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணோம். மினிமைஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃபை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் வைஸ் பார்த்தோன்னா கேன்சர் கிளைண்ட்ஸ் வில் ஹாவ் டிக்ரீஸ் இன் லீன் பாடி மாஸ். ஸோ லீன் பாடி மாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று ஃபிசிக்கலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களால ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது, பெட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து அட்ரோஃபி ஆக ஆரம்பிச்சிடும் மசிலை. ஸோ அதனாலே வந்துட்டு ஸ்ட்ரென்த்து, என்டியூரன்ஸ், கார்டியோ வந்து இட் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ வலியோடு சேர்ந்து கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் மசிலை சஸ்டெயின் பண்ண முடியும். Those who participate in higher levels of physical activity have a reduced likelihood of developing a variety of cancers. ஸோ சின்னதுலேருந்தே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ரெகுலர் ஆக்டிவிட்டி ஆல்சோ ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் இம்ப்ரூவ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுது. ட்ரெடிஷ்னலி ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆர் ரெக்கவரி ஃப்ரம் கேன்சர் பேஷண்ட்ஸ் were told to rest and limit their physical activity. ஸோ ட்ரீட்மெண்ட், இப்போ கேன்சர் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டை வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் இது வந்து இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் ஆகிடுது. ரொம்ப ரெஸ்ட்லாம் எடுத்தோன்னா வந்துட்டு மசில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைய ஆரம்பிச்சிடுது. அதனால ஸ்ட்ரென்த் அண்ட் எரன்ஸ் ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சிடுது. மொபிலிட்டியும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ராப் ஆகிடுது. ஸோ என்ன ஆகிடுது, பேசிக் ஃபங்க்ஷன்ஸே சீக்கிரமாக டிட்யூரேட் ஆகிடுது அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே வேர்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இப்போ கேன்சர்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு இமீடியட்டாக யூ ஸ்டார்ட் புஷிங் ஆன் எக்ஸசைஸ். Exercise is not only safe and possible but also serves to improve common side effects. ஸோ அந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஃபெட்டிக் இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எக்ஸசைஸ். Exercise benefits include preservation of muscle mass, increase in muscle strength and endurance, balance, physical condition, fatigue, nausea, anxiety, depression, bone density, osteoporosis இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, goal of exercise for individuals with cancer is to maintain and improve cardiovascular conditioning. ஸோ cardiovascular conditioning வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும், ஹெல்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும், மசில் குறையாமல் பார்த்துக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபெட்டிக் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் வந்து கேன்சர் இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் கோல்ஸ். ஸோ எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஷுட் பி டெய்லர்ட் டு த கிளைண்ட்ஸ் நீட், டைப் ஆஃப் கேன்சர். ஸோ கிளைண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி டைப் ஆஃப் கேன்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ போன் கேன்சர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணவே முடியாது. நார்மலாக இருக்கிற பெயினோட பயங்கரமான பெயின் இருக்கும் போன் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அதுவே வந்துட்டு பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னா வந்துட்டு சிமிலர் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்னு வச்சுக்கோங்களேன். பிளட் கேன்சர் இருக்கிறவங்க வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம், பெருசாக வந்துட்டு அவங்களுக்கு இட் ஓன்ட் பி பெயின்ஃபுல். ஆனால் போன் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வெயிட் ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க எந்திரிச்சு நின்னாலே போன்லாம் வலிக்கும் அவங்களுக்கு. ஓகேயா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி depending on the type of cancer you will have to adjust. Okay, training protocol should center on cardiorespiratory activity, light muscular training and stretching. ஸோ ரொம்ப ஹார்டெல்லாம் ட்ரெயின் பண்ண போகிறதில்ல. ஸோ இவங்க வந்து கார்டியோரெஸ்பிரேட்டரி ஆக்டிவிட்டி கொஞ்சம் ரெகுலராக வச்சுக்கணும், லைட்டாக வெயிட் ட்ரைனிங் கொடுக்கணும், ஸ்ட்ரெச்சிங் நிறையா வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் யூ வில் பி டிசைனிங் த ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போனாங்கன்னா அவங்க வந்து அனிமிக் ஆகிடுவாங்க. ஸோ பாடியில் அயன் லெவல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அண்ட் ரிக்வயர் ரெடியூஸ்ட் எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி. எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ்டாக கம்மியாக பண்ணாத தான் அவங்களால பண்ண முடியும் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால. Individuals who have been diagnosed with cancer remain at a higher risk of developing second primary cancers. ஒரு கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு கேன்சர் வர்றதுக்கும் சான்சஸ் அதிகம். Unhealthy lifestyle behaviors tend to present at cancer diagnosis and may become more pronounced with diagnosis and treatment. ஸோ இப்போ லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸே வந்து கொஞ்சம் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா பார்த்தோன்னா அந்த கேன்சர் டயக்னோசிஸில் கிளியராக தெரிஞ்சிடும் அண்ட் மேபி மோர் ப்ரொனவுன்ஸ்ட் வித் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்லாம் கிளியராக காமிச்சிடும். இதனால தான் வந்துச்சுன்னு கூட வி கேன் அஸ்யூம். ஸோ திருப்பி ஜென்ரல் கைட்லைன்ஸ் பார்த்தோன்னா 3 to 5 days, 40 to 59% பிலோ VT1. விக்ரஸாக பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா 60 to 89% வரைக்கும் பண்ணலாம். டைம் 75 minutes per week of vigorous or 150 minutes moderate. Frequency 2 to 3 times a week. Intensity லைட்டாக ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டார்ட் வித் லோ இன்டென்சிட்டி 30%. 1 set of 8 to 12 reps. ஃபங்க்ஷனல் வெயிட்ஸு ஆல் மசில் குரூப்ஸ் டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இட் இஸ் அ போன் ரிலேட்டட்
டிசீஸ் போன் டென்சிட்டி வந்து குறைஞ்சிருது நல்லாவே. ஓகே, ஸோ characterized by low bone density and disrupted micro architecture. பாடி போனுக்குள்ள இருக்கிற ஆர்கிடெக்சரே வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிடுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான போன்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப வீக் போன்ஸ் ஆயிடுது. டிஃபைன் பை, இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. bone density bone mineral density that is greater than or equal to 2.5 standard deviation below the mean. இது வந்து ஒரு நம்பர் வச்சிருக்காங்க, இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. greater than or equal to 2.5 standard deviation below the mean. Okay, osteoporosis affects more women than men. Low bone mineral density results in structural weakness and risk of fracture. So bone density ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா சும்மா லைட்டாக கீழே விழுந்தாலே வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிடுவாங்க. நார்மலாக ஃப்ராக்சர்லாம் ஆகாது, பட் இவங்களுக்கு அதே இன்டென்சிட்டி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறவங்க விழுந்தாங்கன்னா இமீடியட்டாக ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ காமன் சைட்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபீமரில் ப்ராக்சிமல் ஃபீமர், அந்த ஹிப் போன் இருக்குல்ல மேலே டாப் ஆஃப் ஃபீமர், இதுக்கிட்ட வந்து ஃப்ராக்சர் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரிஸ்ட்டு கிட்ட ஃப்ராக்சர் ஆகும். அதே மாதிரி வெர்டிப்ரா ஸ்பைனில் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹிப் ஃப்ராக்சர்ஸ் ஆர் மோஸ்ட் டெவஸ்டேட்டிங் பிகாஸ் தே ஆர் அசோசியேட்டட் வித் சிவியர் டிசபிலிட்டி. ஸோ ஹிப்பில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு அவங்களால ஆக்டிவிட்டி வாக்கிங்கே வந்து குறைஞ்சிரும். அதனால தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிவியர். அதுதான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபால்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மோர் தேன் 90% ஆஃப் ஆல் ஹிப் ஃப்ராக்சர்ஸ். ஸோ 90% ஆஃப் த ஹிப் ஃப்ராக்சர்ஸ் வந்து கீழே உழுறனால தான், ஐ மீன் ஃபால்னால தான் வந்துட்டு ஆல் தோஸ் ஃப்ராக்சர்ஸ் ஹேப்பன். இது ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியே வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஆஸ்டியோபேனியா. சரியா? ஆனால் ஆஸ்டியோபோரோசிஸ் அளவுக்கு சிவியர் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துட்டு ஆஸ்டியோபேனியான்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போன் டென்சிட்டி வந்து 1 to 2.5 வரைக்கும் இருந்துச்சுன்னா வந்துட்டு அது வந்து ஆஸ்டியோபேனியா. 2.5க்கு மேலே போயிடுச்சுன்னா வந்துட்டு இட் இஸ் கால்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. During the early growth stage, rate of bone formation is typically greater than rate of bone resorption. ஸோ போன் வந்து ரெண்டுமே நடக்கும். இப்போ நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த டைம்லேயே வந்துட்டு போன் ஃபார்மேஷனும் நடக்கும், போன் பிரேக் டவுனும் நடக்கும். ஓகே, பட் ஆஸ் நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க ஆர் டிபெண்டிங் ஆன் யுவர் ஏஜ், யங்காக இருக்கும் போது வந்து போன் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும், போன் பிரேக் டவுன் கம்மியாக இருக்கும். பட் ஓல்டர் ஸ்டேஜில் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா போன் பிரேக் டவுன் அதிகமாக இருக்கும், ரிசார்ப்ஷன் அதிகமாக இருக்கும், போன் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, இதனால் என்ன ஆகும்னா டோட்டலாக ஓவரால் போன் மினரல் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, திஸ் ரீமாடலிங் பேலன்ஸ் இஸ் டிஸ்டர்ப்டட் ஆஸ் பீப்புள் ஏஜ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் போன் ஃபார்மேஷன் நோ லாங்கர் கீப்ஸ் பேஸ் வித் தி அமௌண்ட் ஆஃப் போன் பீயிங் ரிசார்ப்ட். ஸோ ஏஜ் ஆக ஆக போன் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்குது அண்ட் போன் பிரேக் டவுன், போன் ரிசார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வரத்துக்கு ரீசன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஹெமட்டாலஜிக்கல் விச் இஸ் பிளட் ரிலேட்டட், எண்டோக்ரைன், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல், நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ், கேன்சர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் கொண்டு வரலாம். அண்ட் த ட்ரீட்மெண்ட் கேன் இன்க்ரீஸ் த லைக்லிஹுட் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு கீமோதெரப்பி கொடுத்தா கூட ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, போன் வீக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஃபேக்டர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் லெவல்ஸ், ஹெல்தி ஈட்டிங்கில் வந்து ஹார்மோன் லெவல்ஸ்லாம் ஆப்டிமலாக இருக்கும். கால்சியம் லெவல்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், வைட்டமின் டி லெவல்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஆக்டிவிட்டி லெவல்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அன்கண்ட்ரோலபிள் பார்த்தோன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், நம்ம ஜெனட்டிக்காகவே இருந்துச்சுன்னா அது நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. பீயிங் ஃபீமேலுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து சான்சஸ் அதிகம். அண்டு காக்கேஷியன்ஸ் அண்ட் ஏஷியன்ஸ்க்கு வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி உமனுக்கு வந்து போஸ்ட் மெனோபாஸ் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். நியூட்ரிஷன் வைஸ் பார்த்தோன்னா கால்சியம் அண்ட் வைட்டமின் டி
most important nutrients for bone density, bone health. Okay, when a person's dietary intake of calcium is inadequate, bone tissue is broken down from the skeleton to maintain blood calcium. ஸோ என்ன ஆகுது, இப்போ பாடியில் வந்து நீங்கள் போதுமான அளவுக்கு கால்சியம் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா போனை உடச்சி, போனில் இருக்கிற கால்சியமை உடச்சி பாடி வந்து கால்சியமை சப்ளை பண்ணிக்கும். ஸோ கால்சியம் வந்துட்டு உங்களுக்கு போனுக்கு மட்டும் கால்சியம்னு கிடையாது, இப்போ மசில் கான்ட்ராக்ஷனுக்கு கூட உங்களுக்கு கால்சியம் தேவை. சரியா? as simple as that. ஸோ அதனால இப்போ மசில் கான்ட்ராக்ஷனுக்கு கால்சியம் பத்தலை அப்படின்னா போன்லேருந்து போய் கால்சியம் எடுத்துகிட்டு வந்துட்டு மசில் கான்ட்ராக்ஷனுக்கு பாடி கொடுத்துரும். ஸோ அதனால போன் வந்து இன்னும் வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ போதுமான அளவுக்கு கால்சியம் வந்து டயட்லேருந்தே வரணும். ஓகே, vitamin D plays a major role in calcium absorption. ஸோ கால்சியம் அண்ட் வைட்டமின் டி வந்து they work together. நீங்கள் நிறைய கால்சியம் சப்ளிமெண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா உங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகாது. கால்சியம் வந்து அப்சார்ப் ஆக்கிறதுக்கு வைட்டமின் டி தேவை. ஓகேயா? கன்சியூம் டயட் வித் adequate கால்சியம். போதுமான அளவுக்கு கால்சியம் வந்து டயட்லேயே இருந்துடணும். அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1000 mg ஃபார் மென் 50 to 70 ஏஜுக்கு. ஸோ 1200 ஃபார் உமன். ஏன்னா உமனுக்கு வந்துட்டு போன் டென்சிட்டி வந்து நார்மலாகவே கம்மியாக இருக்கும், அதனால 1200 ஃபார் உமன். வைட்டமின் டி பார்த்தோன்னா 800 to 1000 IUs எடுக்க சொல்கிறாங்க பெர் டே. ட்ரிங்கிங் ஆல்கஹால் இன் எக்ஸசிவ் அமௌண்ட்ஸ் இஸ் டெட்ரிமெண்டல் டு போன் ஹெல்த். ஸோ நிறைய ஆல்கஹால் குடித்தாலும் வந்துட்டு போன் டென்சிட்டி வந்து போன் ஹெல்த் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸசைஸ் பார்த்தோன்னா primary goal is to prevent the loss of bone density and decrease risk of falls and fractures. Bone density increases and risk of falls and fractures decrease with regular physical activity. So regular training பண்ணனா bone density increase ஆகுது, risk of fall and fractures reduce ஆகுது. Exercise considerations. ரொம்ப ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஸிங் ஆக்டிவிட்டீஸை குறைக்க சொல்கிறாங்க, விச் இஸ் லைக் டெட் லிஃப்ட் அண்ட் ஸ்குவாட்ஸ் மாதிரி. ஃபார்வர்ட் பெண்டிங் வந்து பெருசாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், போன் டென்சிட்டி இஷ்யூ இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனாலே வந்து போன் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ அதனால வந்துட்டு ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ட்விஸ்டிங் அண்ட் கம்ப்ரெஷன் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பைன். ஸோ ரொம்ப ஸ்பைன் வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி, கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேயா? அதே மாதிரி ட்ரங்க் எக்ஸ்டென்ஷன். ஸோ பேக் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விட்டுரும் ஸ்பைனில். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணலாம். நான் ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷன் அவாய்ட் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் வந்து நிறையா பண்ணணும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கேஜ் இன் மசில் ட்ரைனிங் அண்ட் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் ஆஸ் தே ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் அட் ஸ்டிமுலேட்டிங் போன் டென்சிட்டி, போன் மாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ வெயிட் ட்ரைனிங் பேஸ்ட், பாடி வெயிட் ட்ரைனிங் ஆர் வெயிட் ட்ரைனிங் பேஸ்ட் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணால் போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றாங்க. இன்கார்பரேட் ஆக்டிவிட்டீஸ் தட் ப்ரொமோட் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் அவாய்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட்ஸ் தட் குட் லீட் டு அ ஃபால். ஸோ ரொம்ப கீழே விழுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஓவராக பேலன்ஸ்க்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸசைஸை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்ஜுரி ஆக சான்ஸ், கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த என்வாயன்மெண்ட்டை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. என்வாயன்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி. லைஃப் ஸ்டைல் பார்த்தோன்னா lifestyle choices influence 20 to 40% of adult peak bone density. ஸோ அடல்ட்டோட பீக் போன் டென்சிட்டி பார்த்தோன்னா டிபெண்டிங் ஆன் ஏஜ், இப்போ ஒரு அப் டு 30 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் போன் டென்சிட்டி வந்து நம்ம நிறைய பீக் பண்ண முடியும். அது வந்து நல்லா வெயிட் ட்ரைனிங் ரெகுலராக பண்ணி நல்லா புஷ் பண்ணிட்டு இருந்தோன்னா எஸ் யுவர் போன் டென்சிட்டி இன்க்ரீசஸ் அ லாட். ஓகேயா?
Smoking negatively impacts acquisition of peak bone density, bone mass. ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுனா போன் டென்சிட்டி குறையுது. ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. 4 to 5 days a week, 40 to 59 heart rate reserve, below VT1, begin with 20 minutes. மசில் ட்ரைனிங் பார்த்தா 1 to 2 times நான் கன்சிக்யூட்டிவ் 2 to 3 times per week வரைக்கும் ப்ரோக்ரெஸ் பண்ணலாம். சேம் 1 set of 8 to 12 reps and 2 sets after 2 weeks. No more than 8 to 10 exercises per session. Okay. Last பார்த்தோன்னா arthritis. Arthritis பார்த்தோன்னா it is a chronic degenerative disease of the joints. So joints எல்லாமே break down ஆகி degenerate ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, 2 common forms வந்து பார்த்தோன்னா osteoarthritis and rheumatoid arthritis. ஓகே, ஸோ less common forms இது ரெண்டு தான் மோஸ்ட் காமன், osteoarthritis and rheumatoid arthritis. மற்ற ஃபார்ம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா psoriatic arthritis, என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஜாயின்ட்ஸ். ஸோ ஜாயின்ட்ஸு ஸ்கின் எல்லாமே வந்து அந்த இடத்துல ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். கவுட், அதுவும் வந்து பில்டப் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இன் அ ஜாயிண்ட். ஸோ ஒரு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, லூப்பஸ், an autoimmune disease that can affect joints and many organs in the body. இதில் ஒரே ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, lupus is not a form of arthritis but does include arthritis as one of the common symptoms. Okay, so lupus and autoimmune disease வந்து it is not a form of arthritis but arthritis ஓட common symptomsல வந்துட்டு lupus இருக்குது. So arthritis is not a simple disease. People with arthritis have high rates of depression and anxiety. எல்லாமே வலிக்கும் உங்களுக்கு. சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போதே வலிக்குது, நின்றுக்கிட்டு இருக்கும் போதே வலிக்குது, படுத்தாலும் வலிக்குது. அந்த மாதிரி இருக்கிறனால டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பீப்புள் வித் டயபெட்டிஸ் வந்து ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். 2 times சான்சஸ் ஆர் தேர். ஹேவிங் ஆர்த்ரைட்டிஸ் இன்க்ரீசஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹை லெவல்ஸ் ஆஃப் யூரிக் ஆசிட் is linked to a greater risk of hypertension. Obesity increases the risk of developing osteoarthritis because of the excess load on the joints. So overweight இருந்தனா ஜாயின்ட்ஸ்ல நீலெல்லாம் வந்துட்டு லோட் அதிகமாக இருக்கனால அதனாலேயே வந்து osteoarthritis வர சான்சஸ் இருக்கு. Obesity is also associated with rheumatoid arthritis and lupus. Prevalence, rheumatoid arthritis வந்து 0.5 to 1% of the peopleக்கு rheumatoid arthritis இருக்கு. Occurs between the age of 20 and 50 and the highest prevalence is found at the age of 70. So 70க்கு மேல நிறைய பேருக்கு rheumatoid arthritis இருக்கு. The main symptoms is chronic pain that often leads to depression, anxiety, feeling of helplessness. அந்த chronic பெயின் இருக்கனால அவங்களால பெயின் கில்லரும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால் கான்ஸ்டண்ட்டாக டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டிலே இருப்பாங்க. அவங்களால யாராலையுமே அவங்கள ஹெல்ப் பண்ணவும் முடியாது பெருசாக ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்லாம் போயிட்டுனா. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணால் பெனிஃபிட்டு, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாலே வலிக்குதுன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்படியே ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா it becomes very difficult to maintain quality of life. Targeted treatment goals for rheumatoid arthritis are to maximize long-term health-related quality of life through control of symptoms. So symptoms control பண்ணி quality of life improve பண்ணணும். அதுதான் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் கோலாக இருக்கும் rheumatoid arthritisல. ஸோ எட்டியாலஜி என்ன ரீசன் வந்து வருது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஓவர் யூஸ், ட்ராமா, ஒபிசிட்டினால வருது,
அண்ட் டீஜென்ரேஷன் ஆஃப் த ஜாயிண்ட் கார்ட்லேஜ். ஸோ ஜாயிண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு பேடிங் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விதர் அவுட் ஆகி ரெண்டு போனும் வந்து காண்டாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வித் ஏஜ். ஸோ அதனால் வந்துட்டு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இஸ் அ டீஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் கண்டிஷன் தட் லீட்ஸ் டு deterioration of the cartilage. So cartilage லாம் break down ஆயிடுது and development of bony growths and spurs. So cartilage break down ஆகி கொஞ்சம் போன் growth, நிறையா போன் இடிச்சு போன் growth ஆகும். அதெல்லாம் வந்துட்டு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து ஒரு காஸாக இருக்குது. ஸோ as cartilage breaks down, pain, swelling and lack of mobility at the affected joints may occur. ஸோ கார்ட்லேஜ் பிரேக் டவுன் ஆகுறதுனால பெயின், ஸ்வெல்லிங் இதெல்லாமே வந்து வந்துடுது ஜாயிண்ட்ஸில். அதே மாதிரி மொபிலிட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஓகே, ஓவர் டைம் பிட்ஸ் ஆஃப் போன் அண்ட் கார்ட்லேஜ் மே சிப் ஆஃப் அண்ட் ஃப்ளோட் அரவுண்ட் இன் த ஜாயிண்ட். ஸோ என்ன ஆகிடுதுன்னா போன் ரெண்டும் இடிச்சு டேமேஜ் ஆகி சில போன் சின்னதாக பார்ட்டிகல்ஸ் பிரேக் டவுன் ஆகி அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட்டை சுற்றி ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதெல்லாமே கூட உங்களுக்கு பெயின் காஸ் பண்ணும். ஏன்னா ஸ்குவாட் பண்ணும்போது ஒரு வாட்டெவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த சிப்பான போன் பார்ட்டிகல்ஸ் வந்து எங்கேயாவது போய் இரிட்டேட் ஆகும், வேறு ஏதாவது ஒரு டிஷ்யூவை போய் இரிட்டேட் பண்ணி விடும், அதனால பெயின் வரும். இன் ரெஸ்பான்ஸ் தேர் இஸ் அ இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அண்ட் சைட்டோகைன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் ஃபர்தர் டேமேஜ் த கார்ட்லேஜ். ஸோ இந்த சிப் ஆஃப் ஆன கார்ட்லேஜை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதனால திருப்பி ஃபர்தராக வந்து கார்ட்லேஜ் இன்னுமே டேமேஜ் ஆகிடும். ஆஸ் த கார்ட்லேஜ் வேர்ஸ் அவே, த போன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த ஜாயிண்ட் ரப் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஸோ இந்த ரெண்டு ஜாயிண்ட் நடுவில் இருக்கிற பேடிங் தான் கார்ட்லேஜ், சரியா? அந்த கார்ட்லேஜ் வந்து டேமேஜ் ஆகி போடுறதுனால என்ன ஆகுன்னா ரெண்டு போனுமே ரப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா? அதனால வந்துட்டு ஜாயிண்ட்ல இன்னும் டேமேஜ் இருக்கும், இன்னமும் பெயின் அதிகமாக இருக்கும். The joints most often affected by osteoarthritis are cervical and lumbar spine. Cervical neckல osteoarthritis வர சான்ஸ் இருக்கு. lumbar spine low backல வந்து osteoarthritis வர சான்ஸ் இருக்கு. hip and knee இதுல வந்து osteoarthritis வரும். அதே மாதிரி end of the fingers, அந்த ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு osteoarthritis வர சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரிஸ்க் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இன்க்ரீசஸ் வித் ஏஜ். ஏஜ் ஆக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸோட ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இட் இஸ் மோர் காமன் இன் உமன் அண்ட் ஓவர் வெயிட். கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்தோன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. உமனாக இருந்தாலும் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. ரிஸ்க் ஆஃப் osteoarthritis is higher in sports that have a high risk of injuries, high rate of injuries. எந்த ஸ்போர்ட்லலாம் இன்ஜுரிஸ் அதிகமாக இருக்குமோ அந்த ஸ்போர்ட்லலாம் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர சான்சஸ் அதிகம், எஸ்பெஷலி இஃப் கம்பைன்டு வித் ஹை இம்பேக்ட் அண்ட் டார்ஷனல் மூவ்மெண்ட்ஸ். ஸோ ஹை இம்பேக்ட் நல்லா இடித்து விளையாடுறாங்க, ரக்பி மாதிரி இம்பேக்ட் இருக்கிற ஸ்போர்ட்டில் இன்ஜுரிஸ் அதிகம். அதனால ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர சான்சஸ் அதிகம். அதே மாதிரி டார்ஷனல் ட்விஸ்டிங் மூவ்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கூட ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சான்சஸ் அதிகம். ஹையஸ்ட் ரிஸ்க் எங்கன்னா எலீட் அத்லீட்ஸ்லேயும் உமன்லேயும் தான் அதிகமாக இருக்குது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட ஆரிஜின் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மோஸ்ட் கிரிப்ளிங் ஃபார்ம் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். உட்கார வச்சிடும், குறுகி உட்கார வச்சிடும் ஒரு இடத்துல, லைக் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்த்ரைட்டிஸ் இது. இட் இஸ் ஆல்சோ கிளாசிஃபைட் அஸ் an autoimmune disease. Rheumatoid arthritis manifests in the synovial fluid that lines the outside of the joint. ஸோ ஒரு ஜாயிண்ட், ஒரு நீ ஜாயிண்ட் இருக்குன்னா நீ ஜாயிண்ட் அவுட் சைடில் வந்து ஒரு synovial டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூ அவுட் சைடில் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் அண்ட் ப்ரோக்ரஸஸ் டு அண்ட் இரோஷன் ஆஃப் ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் அண்ட் போன்ஸ். ஸோ அவுட் சைடில் இருந்த டிஷ்யூ இந்த synovial fluid எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் ஆகி போனுக்குள்ளே போய் கார்ட்லேஜ்க்குள்ளே போய் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி விட்டுரும். Rheumatoid arthritis is more disabling than osteoarthritis. ஸோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை விட இன்னும் கூட கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு டிசீஸ் தான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இட் காசஸ் கிரேட்டர் போன் டிஃபார்மிட்டி. போன் வந்து இன்னுமே வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி டிஃபார்ம் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். In severe cases, tendons and muscles that surround the joint also become inflamed.
ஸோ போனை சுற்றி இருக்கிற டெண்டனும் மசில் அது எல்லாத்துலேயும் கூட இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது. வெறும் போன் இப்போ ஆர்த்ரைட்டிஸ்னால் வந்து போன்ஸ்னு இல்லாமல் போனை சுற்றி இருக்கிற மசில், போனை சுற்றி இருக்கிற டெண்டன் அதெல்லாம் கூட இரிட்டேட் ஆகி அங்கேயும் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. இதில் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட்ஸில் ஸ்வெல்லிங் இருக்குது, ஸ்டிஃப் ஆகிடுது. ஒரு சில இடத்துல வந்துட்டு கான்ட்ராக்சர்ஸ், இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ட்ராக்சர்ஸ் என்னென்னா மசில்லே வந்து ஒரு பெர்மனன்ட் கான்ட்ராக்ஷன்லேயே டைட்டாக இருக்கும். ஸ்ட்ரெச் பண்ணாலும் அது வந்து ஒன்றும் ஆகாது, ஸ்ட்ரெச்சே பண்ண முடியாது. மசில்லே டைட்டாக ஒரு கிராம்ப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே வந்து மசில் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்ட்ரெச்சும் பண்ண முடியாது. நியூட்ரிஷன் வந்து பெருசாக கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லை ஆர்த்ரைட்டிஸ்க்கு. டயட் வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சாக இருக்கணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைட்டோகெமிக்கல்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நியூட்ரியன்ஸ் ஏதாவது இருந்தால் யூ ஷுட் ட்ரை யூஸிங் தேம். மெடிட்டரேனியன் ஸ்டைல் ஈட்டிங் பிளான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. மெடிட்டரேனியன் ஸ்டைல் ஈட்டிங் பிளான் என்னென்னா நிறையா ஃபிஷ்ஷு, ஆலிவ் ஆயில், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நட்ஸு, பீன்ஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு டயட் ஃபாலோ பண்ணனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. கோல்ட் வாட்டர் ஃபிஷ் ஹை இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அலாங் வித் ஓலியோகான்தால். அது வந்து என்னென்னா ஓலியோகான்தால்னா என்னென்னா வந்து வர்ஜின், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலில் இருக்கிற ஒரு காம்பவுண்டு. ஓகே, இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா ஃபிஷ்ஷு, கோல்ட் வாட்டர் ஃபிஷ் சாப்பிட்ணும், ஏன்னா அது கண்டெய்ன்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலில் இருக்கிற ஒரு காம்பவுண்டு தான் வந்து ஓலியோகான்தால். இது ரெண்டுமே வந்துட்டு இட் ஹேஸ் ஷோன் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் இன்ஃப்ளமேஷன். ஸோ பாடியில் இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால இது வந்து நியூட்ரிஷனில் ஆட் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. காம்பினேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் லாஸ் இஸ் ஆப்டிமல் இன் மேனேஜிங் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஸோ எக்ஸசைஸும் பண்ணணும், வெயிட் லாஸும் ஆகணும், அதுதான் வந்து ஆப்டிமல் அப்படின்றாங்க. வெயிட் லாஸ் கேன் ப்ரிவெண்ட் தி ஆன்செட் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஸோ வெயிட் குறைச்சிட்டேன்னா ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு வந்து டிலே ஆகும், எஸ்பெஷலி ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு. People with rheumatoid arthritis often have reduced appetite and greater catabolism and therefore lose weight. rheumatoid arthritis இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ஆப்படைட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால மசில் அண்ட் ஃபேட்டும் கூட நிறைய பிரேக் டவுன் ஆகும், அதனாலேயே வெயிட்டும் they lose a lot. ஸோ எக்ஸசைஸ் பார்த்தோன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. For osteoarthritis, consistent exercise program promotes cardiorespiratory fitness, improve strength and endurance, joint mobility work பண்ணும், and decrease fatigue. இதெல்லாம் பண்ணானா சிக்னிஃபிகண்ட்லி வந்து உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து கோல் என்னன்னு பார்த்தோன்னா ரெடியூஸ் பெயின், மெயின்டைன் அண்ட் இன்க்ரீஸ் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன், prevent and correct joint deformities, maintain and increase muscle strength, and educate clients about managing the disease. ஸோ கிளைண்ட்டை வந்து நம்ம எடியூகேட் பண்ணிட்டு இருக்கணும், அந்த டிசீஸை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நம்ம மெயின்டைன் பண்ண அவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எடியூகேட் பண்ணணும். ஸோ பிகாஸ் ஆஃப் த catabolic nature of rheumatoid arthritis, strengthening of the muscles around the affected joint is important. ஸோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ரொம்ப கேட்டபாலிக்காக இருக்கிறனால அது எந்தெந்த ஜாயிண்ட்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் எல்லாத்தையும் யூ ஷுட் ட்ரை டு ஸ்ட்ரென்தன் தம். ஸோ சின்ஸ் இவங்க ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்டுமே அவங்களுக்கு பெயின் கொடுக்குறனால ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் ஆர் ஆஃபன் ரெக்கமெண்டட் டு அவாய்ட் எக்ஸசிவ் லோடிங் ஆஃப் த ஜாயிண்ட்ஸ். ஏன்னா நிறைய மூமெண்ட் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஒரு உட்காந்து எந்திரிச்சுனாலே அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இன் ஜென்ரல் போத் டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் வந்து எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் மஸ்ட் டேக் இன் டு அக்கவுண்ட் ஒரு கிளையண்ட்டோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி லெவல், எவ்வளோ பெயின் அவங்களால டாலரேட் பண்ண முடியுது, எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸும் லிமிட் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி யூ வில் ஹேவ் டு டிசைன் த ப்ரோக்ராம்.
For individuals with rheumatoid arthritis, low impact exercise using a limited range of motion. ஸோ rheumatoid arthritis இருந்துச்சுன்னா இம்பேக்டே இல்லாத எக்ஸசைசஸ் லைட்டாக பாதி ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணாலும் பரவாயில்ல. it should be performed in warm water. ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து பண்ணனா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அதுவும் ஸ்பெஷலாக வார்ம் வாட்டர்னு சொல்கிறாங்க, நாட் ஜஸ்ட் வாட்டர். கொஞ்சம் லூக் வார்மாக வார்ம் வாட்டரில் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. Exercise guidelines for those with rheumatoid arthritis should emphasize tailoring the program to the client's functional limits and baseline levels of cardiorespiratory fitness. ஸோ கிளைண்ட்டோட ஃபங்க்ஷனல் லிமிட் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ண சொல்கிறாங்க. கைட்லைன்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. Primary goal of the exercise program are to improve cardiorespiratory fitness and lower coronary artery disease risk. ஸோ கோலே வந்துட்டு cardiorespiratory ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் endurance, muscular endurance, increase muscular strength and improve range of motion and flexibility around the affected joints. ஸோ ஜாயிண்ட்டை சுற்றி ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக கைட்லைன்ஸ் 3 to 5 days, 40 to 59%, sometimes 60%. லைட் இன்டென்சிட்டி சம்டைம்ஸ் சில பேருக்கு தேவைப்படும், which is 30 to 40% கிட்ட. 150 minutes light activity or 75 minutes of vigorous or combination of both. வெயிட் ட்ரைனிங்கில் பார்த்தோன்னா 2 to 3 days a week, 50 to 80%, 2 to 4 sets, 8 to 12 reps, all muscle groups. அவ்வளோதான். Any questions? Anybody? Okay. Okay, coach. இன்னும் கொஞ்சம் ரொம்ப டல்லா போயிடுச்சு சாப்டர். புரியல. ஃபுல் ட்ரையா இருக்குல்ல லைக். ஆமா. ஸோ இது நார்மலா என்னன்னா நம்ம இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் அவ்வளோ பார்க்க மாட்டோம், அதனால நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ரிலேட் பண்றதுக்கு. ஓகே. பட் என்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த சாப்டர்ல ஒரு டிசீஸ் வந்து என்ன காஸ் அதை நீங்க பாத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது அது வந்து எதனால வருது. சாரி, ஒரு டிசீஸ் என்னது அப்படின்னு பார்த்தா என்னது அந்த டிசீஸ். கார்த்தி மியூட் பண்ணுறியா? இன்னும் மியூட்ல தான் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த சாப்டர் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு டிசீஸோட டெஃபினேஷன் பார்த்துருங்க. அந்த டிசீஸ் வந்து என்ன பண்ணுது, அது எதனால வருது, அந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் டவுன் பண்ணி அதை தனியாக லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தோன்னா என்ன ரீசன், வாட் இஸ் த ரீசன், என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸசைஸ் என்ன கைட்லைன்ஸு, நியூட்ரிஷன் என்ன கைட்லைன்ஸ், இந்த நாலுத்தையும் தனியாக நீங்கள் ஒரு டிசீஸ்க்கும் நோட் டவுன் பண்ணி வச்சுட்டாலே போதும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா நீங்கள் இந்த டேபிள்லேயே மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இருக்குது எக்ஸசைஸ் ரிலேட்டட். நியூட்ரிஷன் ரிலேட்டட் நீங்கள் உள்ளே போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணத்தான் மேஜர் பாயிண்ட்ஸு. அந்தந்த நியூட்ரிஷன் கைட்லைன்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த கண்டிஷன் என்னது, இப்போ டயபெட்டிஸ்னா வாட் இஸ் டயபெட்டிஸ், எதனால் வருது, அண்ட் வாட் இஸ் த நியூட்ரிஷன், வாட் இஸ் த எக்ஸசைஸ் ரெக்கமெண்டேஷன். இந்த நாலுத்தையும் மட்டும் ஒரு டிசீஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு வாங்க. யூல் பி ஃபைன். அதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் டூ மச் இன் திஸ் சாப்டர் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் அன்லெஸ் யூ ஆர் ட்ரைனிங் கிளைண்ட்ஸ். நீங்கள் டயபெட்டிஸ்க்குன்னு ட்ரெயின் பண்ணீங்கன்னா நீங்கள் நேராக இந்த சாப்டரில் போயிட்டு இந்த கைட்லைன்ஸை பார்த்துட்டு நீங்கள் போய் கிளைண்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் திஸ் திங்ஸ் வந்து நீங்கள் ஃபேட் லாஸ் மட்டும்தான் பார்க்குறீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே மறந்துடும். ஸோ எப்போல்லாம் அந்த மாதிரி கிளைண்ட் வர்றாங்களோ அப்போல்லாம் அந்த ஒரு சாப்டரில் இருக்கிற அந்த ஒரு ஃபியூ பேஜஸ் மட்டும் பார்த்துட்டாலே ஒரு ஜென்ரல் அவுட்லைன் கிடச்சிரும். அங்கேருந்து யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் த கிளைண்ட்ஸ். எனி அதர் கொஸ்டின்ஸ்?
ஓகே டன். அப்போ வில் மீட் அப் நெக்ஸ்ட் வீக். ஓகேயா? தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ.